சார் வணக்கம். ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? அழுவுறீங்க, இப்படி அழுவுறீங்க சார்? கேள்வி கூட ஸ்டார்ட் பண்ணல சார், வணக்கம் தான் சார் சொன்னேன். ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் இப்படி அழுவுறீங்க? ஐயோ சார், சார் என்ன சார் ஆச்சு? சார் சார் அமைதியா இருங்க சார். சார் என்ன சார் ஆச்சு? ஏன் சார் அழுவுறீங்க? என்ன சார் ஆச்சு? நான் இதுவே கேள்வி கூட கேட்கல சார். மலேசியாவுக்கு என்னால நேரடியா போக முடியல சார். அது கட்சி நிகழ்ச்சி இல்ல சார், அது ரசிகர் நிகழ்ச்சி, ஜனநாயகம் பட நிகழ்ச்சி சார். அதுல எதுக்கு சார் நீங்க போக? நீங்க விடுங்க சார், பாத்துக்கலாம் சார். நெக்ஸ்ட் டைம் இங்க பண்ணுவாங்க சார். நான் முதல்ல கட்சிக்கு முன்னால சினிமாக்காரங்க, நான் டைரக்டருங்க. சிம்ம வச்சு கெட்டவன்னு படம் எடுத்த டைரக்டருங்க. ஐயோ சார், நீங்க வேற அதே ஞாபகப்படுத்துறீங்க. சரி இப்ப என்ன சார், முன்னாடியே சொல்லிதான் ரெடி பண்ணி அனுப்பிச்சிருக்கலாம்ல சார்? ஏன் சார் இப்படி பண்றீங்க? 12,000 ரூபாய் டிக்கெட்ல மத்தத நான் ரெடி பண்ணிட்டேன். ஒரு 41 ரூபாய் இல்லங்கிறதுக்காக டிக்கெட் கொடுக்காம விட்டாங்க சார். 41 ரூபாய் ரெடி பண்ணி ஏன் சார் இப்படி பண்றீங்க? ஒரு 40 ரூபாய் ரெடி பண்ண முடியல உங்களால? அவ்வளவு காசு ரெடி பண்ணிட்டு ஒரு 41 ரூபாய் ரெடி பண்ண முடியலன்னா என்ன சார்? எல்லாரும் டிக்கெட் யாருமே கொடுக்கல. சரிங்க சார், எங்களுக்கு உதவி கேட்கறது யாரும் விஜய் கட்சியில இருக்கிறதுனால யாருமே உதவி பண்ண மாட்டேங்கிறாங்க. சரிங்க சார், சரிங்க சார், சரிங்க சார், விடுங்க சார். என் தலைவரோட எதிர்ப்பு எல்லாம் என்கிட்ட காட்டுறாங்க. ஐயோ இதுதான் சார் சொன்னேன், டிவிகேல போய் சார் அது 41 ரூபாய் ரெடி பண்ணி அந்த 12,000 ரூபாய்ல 41 ரூபாய் எடுத்து எதனா சாப்பிட்டீங்களா? நான் தான் சொல்றேன்ல, நான் டீ டோட்டல் இருக்கு. அப்ப எதுக்கு 41 ரூபாய் காணாம போச்சு? உங்களுக்கு 41 ரூபாய் ஆக மாட்டேங்குது ஏன்? டிவிகேக்கு 41க்கும் ஆகவே மாட்டேங்குது, சுத்தி சுத்தி அடிக்குது 41. சாரி, நான் இன்டர்வியூக்கு வந்துட்டேன், என்னால முடியல. சரி சரி சரி, கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அப்புறம் பேசுறேன். இந்தாங்க 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 தண்ணி குடிங்க, ரிலாக்ஸ் ஆகும் ரிலாக்ஸ் ஆகும். சரிங்க சரி சரிங்க சார், குடிங்க சார் குடிங்க சார். இது மாரி யாருன்னா ஊத்துவாங்களா பாருங்க, கடைசியில நாங்க தான் ஊத்த போறோம் டிவி கேக்கு. சரி சரி சரி, ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் சார் ரிலாக்ஸ். ஏன் சார் நீங்க இதுக்கெல்லாம் போயிட்டு கண்ணை துணி கண்ணை துணி. சாரி, சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க சார். இதுக்கு போயிட்டு சின்ன குழந்தை மாதிரி அழுவுறீங்க. இல்ல எனக்கு நான் போகலங்கிறது ரொம்ப இதா இருந்தது, ரொம்ப வருத்தப்பட்டு. அது இங்க உட்காந்து நீங்க வேற கேள்வி ஆரம்பிச்சோனிமே இதா பண்ணோனிமே எனக்கு பஸ்ட் அவுட் ஆயிட்டு. சாரி. சரிங்க சார் சரிங்க சார், ரிலாக்ஸ் ஆகும் சார். ஏன் சார் ஒரு 41 ரூபாய்க்கு போய் இப்படி அழுகுறீங்க குழந்தை மாதிரி? அது ஒண்ணு இல்ல சார், நம்ம விட்டுருங்க, நீங்க வேற கேள்வியை கேளுங்க, எனக்கு வேணாம், அதை விட்டுருங்க. சரி சரி, ஆமா சரிங்க சார். மலேசியால போய் ஜனநாயக விழா நடத்திருக்கீங்க, பெரிய ஆளு தான். மலேசியாவே ஆதரவு விட்டீங்க போல இருக்க. பாத்தீங்கல்ல? எங்க பார்த்தோம்? பார்க்கவே இல்லையே, லைவ் கூட காட்டவே இல்லையே, பார்க்கவே இல்லையே நிகழ்ச்சியை. அட்லீஸ்ட் உங்க பேஜ்லன்னா லைவ் போட்டிருக்கலாம். ஐயோ சார் சார், ரொம்ப வருத்தம். நீங்க திருப்பி ஸ்டார்ட் பண்ணாதீங்க, தாங்க முடியல. அப்புறம் கூட சேர்ந்து நானும் அழுவேன், நல்லா இருக்காது நிகழ்ச்சி. ஏன் வேணாம், லைவ் கொடுத்துருக்கலாம். ஆமா ஏன் கொடுத்துருக்கலாம், லைவ் கொடுத்துருக்கலாம். ஏன்னா கொடுத்துருந்தா அங்க பேசின பேச்செல்லாம் வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். என்ன அது வெட்ட இல்ல, அங்க எதனா வார்த்தைகளை விட்டுருப்பாரு, அது இங்க வெட்ட வெளிச்சமா தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் நீங்க லைவ் கொடுக்கல போல இருக்கு. இல்லங்க, இன்னைக்கு நான் கொஞ்சம் எமோஷனலா இருக்கேன். நீங்க கிண்டல கேள்வியோ மத்தபடி முன்னாடி மாதிரிலாம் கேள்வி கேட்கறது மாதிரிலாம் கேட்காதீங்க தயவு. நீங்க எமோஷனலா இருக்கீங்க, ஆனா உங்க தலைவர் நான் இருக்கிற மாதிரி தான் இருப்பேன் அப்படின்றாரு. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும், இங்கெல்லாம் எல்லா விதத்திலயும் எல்லா இடத்துலயுமே ஒரு பிரச்சனைக்குரியான விஷயமாவே இருந்தது. அங்க பாத்தீங்கல்ல, எல்லாமே ஸ்மூத்தா போச்சா இல்லையா? ஆமா, அது நாங்களும் தான் பார்த்தோமே. பாத்தீங்கல்ல? பார்த்தோம். இதுல இருந்து என்ன தெரியுது? என்ன தெரியுது? அதே இங்க நடக்கிறப்ப அவருக்கு பேச முடியாம நடக்குது.
நிறைய பிரச்சனையான விஷயம் நடக்குது. ம். தொண்டர்களும் ரசிகர்களும் செய்யக்கூடாத வேலைகள்லாம் செய்யறாங்கங்கிற ஒரு கெட்ட பேர் அவமானத்தை ஏற்படுத்துறது மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்குது. ஆடு அதே மாடம் நடக்குது. ஆ? ஆடு மாடம் நடக்குது. புரியுதுங்களா? இதெல்லாம் ஏன் இங்க நடக்குது, அங்க ஏன் நடக்கல? ஏன் நடக்கல? பில்லி சூனி ஆவி ஏவெல்லாம் வச்சு தமிழ்நாட்டுக்குள்ளார அதை சுத்த வச்சுட்டாங்க. ஓ. மலேசியாவுல அது நடக்க முடியல. அங்க ஏன்னா வேலை புரியுதுங்களா? செய்யல. அங்க தலைவர் எந்த அளவுக்கு தெளிவா பேசினாரு, ம். குட்டி கதைகள்லாம் எந்த அளவுக்கு ஒரு கதையெல்லாம் சொன்னாரு. குட்டி கதை மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு குட்டி கதை சொன்னார். அந்த கதையில இருக்கிற உள்ளடக்கம் பாத்தீங்கல்ல. ம். ஆ? ம். ஒருத்தட்ட நாம என்ன கொடுக்கிறோமோ அது நமக்கே திருப்பி வரும் அப்படின்னு சொன்னாரா இல்லையா? ஆமா ஆமா. அது எந்த அளவுக்கான மனித நேயத்தை கொடுக்கிற விஷயம். ம். புரியுதுங்களா? இப்படியெல்லாம் இங்க பேச முடியுதா? அங்க பேசுற விஷயத்த இங்க பேச முடியுதாங்க? ஆமா. தலைவரோட மந்திரம் போட்டு வாயை கட்டி வச்சிடுறாங்க. இங்க இங்கயா? வாயை கட்டி வச்சதுனால தான் நல்ல விஷயங்களை பேச முடியல. ஓ. அப்படியே பேசினாலும் திக்குது, திணறுது. ம். அங்க பாத்தீங்களா, கொஞ்ச நேரம் பேசினாலும் ம். எவ்வளவு ஸ்ட்ராங்கான வேர்டா இருந்தது. ம். டான்ஸ் எல்லாம் ஆடுறாரு போல இருக்கு. இங்க காலை வரைக்கும் கட்டி வச்சிடுறாங்க. டான்ஸ் ஆட முடியாத மாதிரி. சீரியஸா தமிழ்நாட்டுல ஏர்போர்ட்ல இறங்கி வெளியில வந்தோடனே டக்குன்னு பாத்தீங்களா என்ன கீழே, ஆமா, நடந்துச்சுன்னு? கீழே விழுந்துட்டாரு. தட்டி விட்டாங்க போல இருக்கு யாரோ. அவர் தடிக்கு விழல, ம். தாய் மண்ணை தொட்டு வணங்கினார். ஓ, அப்ப தடிக்கெல்லாம் விடல, யாரோ தள்ளியெல்லாம் விடல. தள்ளி விட்டதுங்கிறது மாதிரி உங்களுக்கு கேமராவுல தெரியுது. அந்த புரிதலே வந்து தப்பு. அந்த கெட்ட ஆவியோட சுத்தி இருக்கிறதுனாலதான் தீய சக்தியோட வேலைப்பாடு. அதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும். திருஷ்டி போட்டிருக்கோம் சார். ஏன்னா மலேசியால ரொம்ப ஆடினாரு, பேசினாரு, பாடினாரு. அதனால கண்ணு போட்டிருக்கோம். அதனால திருஷ்டி பட்டு தடிக்கி விழுந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்படி இல்லைங்க. ம். நீங்க வந்து அதாவது அவருக்கு வந்து அங்கதான் பார்த்த நடந்த விஷயத்துக்கு துஷ்டி போடணும்னு அவசியம் இல்லை. ம். சுத்தி போடணுங்கிறது ம். இங்க வந்து டெய்லியுமே அவருக்கு சுத்தி போடணும். பேசாம ஒரே பெரிய சுத்தி போட்டா வேலை முடிஞ்சிடும் நினைக்கிறேன். பெரிய சுத்தி போட்டா பெருசா சுத்தி போடுறது சொல்றது. பெருசா சுத்தி போட்டா வேலை முடிஞ்சிடும். கண் திருஷ்டி படாதுல. நீங்க ஓகே. ம். புரியுதுங்களா? அந்த புரியுது, மாதிரி புரியுது. பெரிய சுத்தியா போட்டாதான் ம். இங்க வந்து அந்த கெட்ட இது என்ன சொல்றது, தீய சக்தியோட பஸ்மமாயிடும். இதெல்லாம் இது பண்ண முடியும். ம். புரியுதுங்களா? புரியுது, புரியுது. ஆமா. பாத்தீங்கல்ல ம். மலேசியாவோட மக்கள் மனசுல எந்த அளவுக்கு அன்பு இருக்குதுன்னு. ரொம்ப பார்த்தேன் சார். ஒரு ஃபினரல் டேயை இந்த அளவுக்கு கொண்டாடுற மக்களை எந்த நாட்டிலையும் பார்க்க முடியாது. அது ஃபினரல் டே இல்லை சார், ஃபேர்வெல் டே சார். ஏன் சார் நீங்களே தாவேக்காக்கு பாட கட்டுற மாதிரி பேசுறீங்க? தப்பு தப்பா பேசாதீங்க சார். சாரி, இது நீங்க எமோஷனலா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு வார்த்தை தடுமாறுதுன்னு நினைக்கிறேன். அப்போ ஃபினரல் டேனா சார் அது வேற சார். கடைசியா சுடுகாட்டுக்கு அனுப்புறது சார். அது எல்லாருமே அதானே சொன்னாங்க. ஃபினரல் டே ஃபேர்வெல் டே சார். உங்க காதுல தப்பா விழுந்திருக்கும். ஃபேர்வெல் டே தான் சார். லாஸ்டா அவர் வந்து ஜனநாயக பட விழா முடிச்சுட்டு சென்னைக்கு வழி அனுப்பி வச்சாங்க. இல்ல தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறது தாவேக்கா. நான் ப்ளீஸுங்க, நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். உங்களுக்கு தப்பான புரிதலா இருக்குது. எனக்கு தப்பா புரியுது. நான் ஃபினரல் டேங்கிறேன், நீங்க ஃபேர்வெல் டே. சார் ரெண்டு வேற சார். ஃபினரல் டே வேற, ஃபேர்வெல் டே வேற சார். ஏன் சார் ரெண்டுத்தையும் போட்டு குழப்பிக்கிறீங்க? இது மாதிரி தான் எல்லா விஷயத்தையும் போட்டு குழப்பிக்கிட்டு எதுனா உனக்கு கண்டமே நீங்க பேசிட்டு போறது. புரியுறத ஒழுங்கா புரிஞ்சுக்கிறது இல்லை உங்களுக்கும் உங்க தலைவருக்கும். முதல்ல டிக்ஷனரி எடுத்து பாருங்க. ம். ஆமா, என்ன போட்டிருக்குன்னு முதல்ல டிக்ஷனரி. சும்மாவை சொல்லுவாங்க. அதுக்கு ஐவர் கொண்ட குழு வச்சு நம்ம ஆராய்வோம். அதை விட்டுருவோம், மேட்ருக்கு வருவோம். மலேசியாவில் எல்லாரும் ஹோட்டலுக்கு வந்து கூட்டிட்டாங்க. வழி அனுப்பி வந்து மேலே வந்து டாப்பில் வந்து கையெல்லாம் காட்டுறாரு, கிஸ்ஸெல்லாம் கொடுக்குறாரு, எல்லாமே. இங்கே பனையூரில் எனக்கு அநீதி நடந்துருச்சு, வந்து கொஞ்சம் என்ன இதுன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நைட்டு ஃபுல்லாக போராட்டம் பண்ணுறாங்க. ஒரு எட்டு கூட வந்து பார்க்கவே மாட்டேங்கிறது. ஏன்? ஏங்க அப்போ மலேசியாவுக்கு ஒரு நியாயம், தமிழ்நாட்டுக்கு ஒரு நியாயமா? ஏங்க மலேசியாங்கிறது நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. அது வந்து ஒரு சினிமா திரைப்பட சார்ந்த ஒரு விஷயம். புரியுதுங்களா? அங்க இருக்கிற மக்கள்லாம் ரசிகன். அவன் வந்து நம்மள நடிகனா பார்த்து நம்மளை கொண்டாடுற ஒரு மக்கள். புரியுதுங்களா? இங்க இருக்கிறவன் வந்து ஏங்க இங்க இருக்கிற மக்களோட உணர்வு வேற, அங்க இருக்கிற மக்களோட உணர்வு வேறங்க. அங்கெல்லாம் மக்கள் நிரந்தரமான ஒரு உணர்வு பற்றோட இருக்கான். இவெல்லாம் தற்காலிகமா இருக்கான். தற்குறி மாதிரி.
தற்குறி மாதிரியா? தற்காலிகமா தற்குறி மாதிரி இருக்காங்க. ஏங்க தற்காலிகமாங்க, அதாவது நீங்க நல்லா பாருங்களேன், ஒரு நேர்மையான மக்கள் இருக்கிற பட்சத்துல ம், ஒரு 5 வருஷம் இவனுக்கு ஓட்டு போடுறான், அடுத்த ம், 5 வருஷம் வேற ஒருத்தனுக்கு ஓட்டு போடுறான். ம், ஒரு நிரந்தரமற்ற ஒரு பற்றுதலா இருக்கிறானுங்க இங்க இருக்கிறவனுங்க. ம், புரியுதுங்களா? அங்கெல்லாம் அப்படி கிடையாது. ம், ஒரே நிரந்தரமா இருக்கானுங்க. ம். அவங்களையும் இவங்களையும் கம்பாரிசன் பண்ணாதீங்க. அது வேற இது வேற. அங்க புரியுதுங்களா? இருக்கிறவங்க எல்லாம் டீசெண்டா ஒரு நடிகன் ரசிகனா இருக்கிறாங்க. ஆனா இங்க இருக்கிறவங்க தான் நடிகனை அரசியல் தலைவராக்கி ஆட்சி பீடத்துல உட்கார வைக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இப்படி எடுத்துக்கலாமா? ஏங்க நான் என்ன மாதிரி சொல்ல இல்ல வர்றேன்? நீங்க வேரியேஷன் பார்க்க சொல்றீங்கன்னா அதுக்கு நான் இப்படி பாத்துக்குவான்னு கேக்குறேன். அங்க விஜய் போனா நடிகன், அதனால அவர் நடிக்கிறது மட்டும்தான் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இங்கதான் இவர் தலைவர் ஆயிட்டாரு, சிஎம் ஆயிக்கிறணும் அப்படி சொல்லிட்டு தற்கொலைத்தனமா சுத்தி நிக்கிறாங்க. கிடையாதுங்க. ம், இப்போவும் நான் சொல்றேன், ம், தமிழ்நாட்டு முதலமைச்சருங்கிற அந்த நிக்க போற போஸ்டிங் இருக்கு இல்லையா, சிஎம்க்கு ம், 2026ல ம். அதை வந்து தலைவர் வாபஸ் வாங்குவார். எப்படி வேணாம். சொல்றீங்க? ஆ? எப்படி சொல்றீங்க? இந்த மக்கள் மேல நம்பிக்கை இல்லை. நாங்க மலேசியாவை பார்த்தோன்னே இந்த மக்கள் மேல இருந்த நம்பிக்கை எங்களுக்கு போயிருச்சு. ஓ, அப்போ உங்களுக்கு டைவர்ட் ஆயிருச்சு. நேரா அங்க பிஎம். ஓ, புரியுதுங்களா? ஓகே ஓகே. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க, எங்களுக்கு போட்டி வந்து ம். தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் கிடையாது, வேற யாரு கூட? டிவிகேவுக்கும் டிஎம்கேவுக்கும் கிடையாது. வேற யாரு கூட? அத முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி அப்படிதானே சொல்லி தெரிஞ்சுனீங்க. அது மலேசியா போறதுக்கு முன்னால ஓ, வரைக்கும் மாமு மாப்பி அப்படி எடுத்துக்கலாமா? என்ன மாமு மலேசியா போறதுக்கு முன், மலேசியா போயிட்டு வந்த பின் அப்படின்னு எடுத்துக்கலாமா? ஆ, ஆ, புரியுதுங்களா? ஓகே. எதனால சொல்றேன்னா, அந்த ம். மக்களோட ஆர்ப்பரிப்பை பார்த்து மலேசியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ல வந்து இது வரைக்கும் அப்படி ஒரு சாதனையை எவனுமே ஏற்படுத்தல. ம், அப்படி ஒரு இதை ஏற்படுத்தினது எங்க தலைவன் மட்டும்தான். ம், ம். புரியுதுங்களா? புரியுது. எங்களுக்கு இப்ப எதிரி ஏன் டிஎம்கே இல்லைங்கிறத தெளிவா புரிஞ்சுக்குங்க. ம், தலைவர் என்ன சொல்லியிருக்காரு, ம். எதிரி நம்ம எதிர்க்கிறோம் அப்படின்னா நம்மளை விட பலம் பொருந்தியவனா இருக்கணும் எதிரி உங்களை அப்படிங்கிறது விட ஸ்ட்ராங்கா இருக்கணும் எதிரி. சொன்னாரா இல்லையா? சொன்னார். அப்ப டிஎம்கே ஸ்ட்ராங்கா? ம். ஆ? வேற என்ன? வேற என்னவா? ம். டிஎம்கே எல்லாம் காத்துல கரைஞ்சு போற கட்சிங்க. ஓ, அப்ப தமிழக வெற்றி கழகம் புயல்லையும் ஃபுல்லா சாப்பிட்டு நிக்கும். ஏங்க நான் என்ன சொல்ல வர்றேன், இல்ல அசையாம நிப்பீங்களான்னு கேக்குறேன். நான் அப்படி மலேசியால நடந்த சம்பவத்தை நீங்க அதை பார்க்கவே மாட்டேங்கிறீங்க. எங்க காட்டினா தானே பாக்குறதுக்கு? காட்டவே இல்லையே. தேடி பார்க்கணுங்க. நான் எப்படி பார்த்தேன்? எப்படி பாத்தீங்க? உங்களுக்கெல்லாம் லைவ் டெலிகாஸ்ட் பண்ணல, ஆனா உங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றையும் தேடி பார்த்தேன்ல. இல்ல அங்க உங்களுக்கெல்லாம் போன நண்பர்கள்ட்ட வந்து போன்ல வந்து எனக்கு சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லி எல்லாம் எடுத்து காட்டினாங்கல்ல. எனக்கு நண்பர்கள் யாருமே இல்லையே மலேசியால. நான் எப்படி எனக்கு அனுப்புவாங்க? உங்களுக்கு தான் திருட்டு விசிடி மாதிரி அனுப்பிச்சு விட்ருவாங்க. இப்போ இந்த படம்லாம் ஆனால் ரிலீஸ் ஆகுது, அது மாதிரி அனுப்பிச்சு விட்ருவாங்க. எங்களுக்கு அது மாதிரிலாம் கிடைக்க மாட்டேங்குது பிரிண்ட்டு. அங்க நடந்த சம்பவத்தை தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. புரியுதுங்களா? ம். அங்க வந்து மலேசியாவில் வந்து ட்ரம்ப்புக்கு அப்புறம் எங்க தலைவனுக்கு மட்டும்தான் அந்த கான்வே ரோடு ஒதுக்கி வழி கொடுத்தது. பிளாக் பண்ணியிருக்காங்க, ரோடே பிளாக் பண்ணியிருக்காங்க ட்ரம்ப்புக்கு அப்புறம். 2 பேர் தான். அப்போ போட்டி யாரா இருக்கு? யாரா இருக்கு? விஜய்க்கும் ட்ரம்ப்புக்கு மட்டும்தான். வா, டிவிகேவுக்கும் ஆ, ரிபப்ளிக் பார்ட்டிக்கும் தான். புரியுதுங்களா? ஸ்ட்ரைட்டா அமெரிக்காவுக்கு போயிட்டீங்க. ஏங்க மலேசியாவில் பிஎம் 2026ல, அதுக்கப்புறம் நேரா ட்ரம்ப்போட தான், அடுத்த எலெக்ஷன்ல ட்ரம்ப்போட தான் போட்டியே. நான் கூட போன பேட்டியிலலாம் அமெரிக்கா அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தேன், சும்மா காமெடிக்கு சொல்றீங்கன்னு நினச்சேன் சார். ஆனால் இப்போ தான் தெரியுது ரியலாகவே உங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் டார்கெட்டு, தமிழ்நாடெல்லாம் டார்கெட் இல்லை அப்படின்னு. ஏங்க நான் மறுபடியும் சொல்றேன், தலைவன் என்னங்க சொன்னாரு? என்ன சொன்னாரு? நம்மளை விட பலம் பொருந்தி எதிரியோட தான் நாம மோதணும்னு. பலம் பொருந்தி எதிரி யாரு? ட்ரம்ப்புக்கு முன்னால டிஎம்கே எல்லாம் என்னங்க சார்? முக ஸ்டாலின் ட்ரம்ப் எங்க ஆடிட்டு இருக்காரா சார்? ட்ரம்ப்பே ஆடிட்டு இருக்காரு. ஆமா ஏங்க அமெரிக்காங்க, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா யாரு? இப்போக்கி ட்ரம்ப். அடுத்தாப்புல பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்காவுல விஜய். புரியுதுங்களா? அதை நான் முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அமெரிக்கா சிட்டிசனா இருக்கணுமே. இருக்கீங்களா? ஆல்ரெடியே ஒய்ஃப் இருக்காங்களங்க. அவங்க வந்து அவங்கள கல்யாணம் பண்ணதுலயே இவரும் சிட்டிசன் தான் அங்க. அப்படியா? புரியுதுங்களா? அந்த வெளிநாட்டுல இருக்கிறவங்கள நாம திருமணம் பண்ணிட்டாவே நாம அந்த ஊர் சிட்டிசன்ங்கிற ஒரு முறைக்கு போயிரும். அதெல்லாம் தெரியுமா தெரியாதா? எனக்கு தெரியாது சார். கல்யாணம் பண்ணாவே போதும், அந்த ஊர் பொண்ணுங்களை நம்ம கல்யாணம் பண்ணாவே போதும், அந்த ஊர் ஆட்கள் ஆயிரும். அப்போ விஜய் வந்து அமெரிக்கா பொண்ணு கல்யாணம் பண்ணிடுவாரு.
ஆல்ரெடியே கல்யாணம் பண்ணதுதான். அவங்க சங்கீதா வந்து அந்த ஊரை சேர்ந்த அமெரிக்கா இல்லையா, அவங்க இங்கிலாந்து தானே. ஏங்க லண்டனு அமெரிக்கா எல்லாமே வெள்ளைக்காரன் தான். வெள்ளைக்காரன் எல்லாம் ஒரே நாட்டுல தாங்க இருக்காங்க. உங்களுக்கு எந்த நாடு முக்கியம் இல்ல, வெள்ளையா இருக்காங்களா அதான் முக்கியம். ஆமாங்க. ஏங்க வெள்ளைக்காரன் தாங்க நமக்கு எதிரியா இருந்தான். நம்ம வெள்ளைக்காரன் தானங்க ஓட விட்டோம். புரியுதுங்களா? அதனால அவங்க வந்து இங்க இருக்காங்க அங்க இருக்காங்க. அப்போ இங்க இருந்து போயிட்டு நீங்க வெள்ளைக்காரங்க எல்லாம் ஓட விடுவீங்க அமெரிக்கால, பிரசிடென்ட் ஆஃப் அமெரிக்கா ஆயிட்டு. 1947 ஓடி போனவனுங்க. புரியுதுங்களா? மறுபடியும் வியாபாரங்கிற நோக்கத்துல வந்து இன்ன வரைக்கும் நம்ம ஆட்கொண்டுகிட்டு இருக்கானுங்க. அவனுங்களை இல்லாம பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, ஹிட்லர் எடுத்த முடிவை மறுபடியும் டேக் ஓவர் பண்ண போறது விஜய் தான். ஹிட்லர் விட்டுட்டு போன செயல உடனே செய்ய ஆரம்பிக்கிறது எங்க தலைவனை தவிர. அப்பேற்பட்ட ஹிட்லரே ஓட விட்டாங்கல்ல, விஜய் ஓட விட்டுருவாங்களோ? ஹிட்லரை கூட ஓட விட்டாங்கன்னு கேக்குறீங்க? ஹிட்லர் பயந்தாங்குழி. புரியுதுங்களா? திக்கு தெரியாம தேடி போய் எங்க செத்தம்னே தெரியாம போய் செத்துட்டான். பயந்து ஓடினவன் ஹிட்லர். எங்கால அப்படி கிடையாது. எங்கால எங்கேயாவது பயந்து ஓடுனதை பாத்தீங்களா? நாடே பாத்துச்சே, கரூர்ல ஓடி போய் ஒளிஞ்சுக்கினாரு. ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஒரு மாசம் ஒளிஞ்சுக்கிட்டாரு. ஏங்க அது விஜயே இல்லைங்க. முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. சரி சரி. அது அங்க விஜயே வரல, விஜயே இது பண்ணல. அது எல்லாமே வந்து திமுகவோட சதி. திமுக வந்து விஜயோட மாஸ்க் போட்டுட்டு அங்க விஜய நடிச்சு அங்க எல்லாமே பண்ணிட்டு வந்துட்டாங்க திமுக காரங்க தான். இல்ல என்ன பேச்சு பேசுறீங்க? ஏங்க ஒரு விஷயங்க, ஒரு சம்பவம் நடந்தது, அதுல இருந்து விலகி வந்து போயிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த கூப்பிட்டது கத்துனது எல்லாமே திமுக காரங்க. நான் திருப்பி திருப்பி பல நாளா சொல்லிட்டு இருக்கேன். ஆவி வச்சு பில்லி சூனி ஆவியை வச்சு ஏவல் வச்சு நடத்துனதை கண்டுபிடிச்சிட்டோங்கிறத சொல்றேன். மலேசியாவில் எவ்வளவு அமைதியா ஒரு பேச்சு. காது வலிக்குது சார் நீங்க இதே சொல்லி ஆவி. நீங்க மலேசியா மேட்ருக்கு வாங்க. மலேசியாவில் பாத்தீங்கல்ல, மலேசியாவில் எந்த அளவுக்கு ஒவ்வொரு இங்க இருந்து எவ்வளவு அவரை வந்து சென்ட் ஆஃப் பண்றதுக்கு எவ்வளவு பேரு அங்க போய் இது பண்ணாங்க. ஒவ்வொரு டைரக்டரும் உயிரை கொடுத்து பேசினா தெரியுங்களா? ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனிச்சிங்கல்ல. ஒவ்வொரு டைரக்டரும் சிங்சாங் அடிச்சானுங்களா? ஏங்க என்னங்க? ஆமா சார், எல்லா டைரக்டரும் சிங்சாங் அடிச்சதுதான் பார்த்தேன். அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை கொடுத்தது வேற யாருமே கிடையாது. யாரு? எங்க தலைவன் வாழ்க்கை கொடுத்தாரு. அத போய் அவங்க அந்த பாராட்டு விழாவை அவங்க நினைச்சு பேசின ஒவ்வொரு வார்த்தையும் சிங்சாங்னு சொல்றீங்க. புரியல. வேற என்ன சொல்றீங்க? எவ்வளவு கேவலப்படுத்துறீங்க தெரியுமா? ஒருத்தரை பாராட்டுறத வந்து நீங்க சிங்சாங் அடிக்கிறாங்கிறீங்க. ஏன் மத்த டைரக்டர்லாம் கூப்பிட்டு பாராட்டிக்கலாமே? ஏன் இந்த அரசியல் இந்த சினிமாவுக்கு வரதுக்கு அடித்தளமே அவங்க அப்பா தானே. அவங்க அப்பாவை கூப்பிட்டு பாராட்டி இருக்கலாமே, ஏன் பாராட்டல? ஓடி போய் கட்டி பிடிச்சிட்டாருன்னா பாராட்டுறதுமா? ஏன் மற்ற டைரக்டர் யாரும் படம் எடுத்து இவருக்கு வந்து இது பண்ணவே இல்லையா? குறிப்பிட்டு இவங்க மட்டும்தான் இது பண்ணாங்களா? ஏங்க தரணி எல்லாம் கில்லி இதெல்லாம் கொடுத்தாருங்க. அப்ப எல்லா டைரக்டரும் கூப்பிட்டு நீங்க பாராட்டு விழா நடத்த வேண்டியதுதானே? ஏன் உங்களுக்கு இவங்க மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுறாங்க? அப்ப மற்ற டைரக்டர் எல்லாம் விஜய் வச்சு படம் எடுத்து இவருக்கு இட்டு கொடுக்கல, இவங்க தான் கொடுத்தாங்க. அதாவது கரண்ட்ல இருக்கிறவனா தான் 4 பேருக்கு தெரியுங்க. புரியுதுங்களா? இப்ப கில்லி எல்லாம் எப்பவோ இட்டு கொடுத்தாங்க. புரியுதுங்களா? அவங்களெல்லாம் இப்ப துல்லாத மனம் துள்ளலாம் எப்பவோ பழைய ஹிட்டுக்கு வேல்யூ கிடையாதுங்க. புதிய ஹிட்டுக்கு தான் வேல்யூ. இன்னைக்கு வந்து அந்த துல்லாத மனம் துள்ளு படம் எடுத்தார் இல்லையா, எலின்னு நினைக்கிறேன். அவர் இன்னைக்கு யாருக்காவது தெரியுமா? அதே வந்து நெல்சனை தெரியுது இல்ல, லோகேஷ் கனகராஜ் தெரியுது இல்ல, ஹாலிவுட் வரைக்கும் போய் பண்ணிட்டு இருக்கிற அட்லிய தெரியுது இல்ல. இந்த மாதிரி தெரிஞ்சவங்களை வைக்கிறப்பதானே அந்த ஆடிட்டோரியம் அப்படி எங்கேஜிங்கா இருந்தது. ஏன்னா இவங்க எல்லாம் வந்து இப்ப பிரபலமா இருக்கிறாங்க. அதனால இவங்களெல்லாம் வச்சா நம்மளுக்கும் கொஞ்சம் பிரபலம் ஏறும் அப்படின்னு விஜய் நினைச்சிட்டாரு போல இருக்கு. அதனாலதான் அவங்கள மட்டும் கூப்பிட்டு இது பண்ணிருக்காரு. ஏங்க ப்ளீஸுங்க, இது முழுக்க முழுக்க எங்க தலைவனுக்காக, விஜய்க்காக, விஜய்ங்கிற ஒரே மனிதனுக்காக கூடிய கூட்டம். புரியுதுங்களா? காசு கொடுத்தோமா? இல்ல அவ்வளவு கூட்டம் எப்படி சாத்தியம்? காசு கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னங்க பேசுறீங்க? காசு கொடுத்து கூட்டம் கூடினதாங்க அது. எல்லாம் தானா சேர்ந்த கூட்டங்க அது. நீங்க மறுபடியும் சூர்யா பக்கமே வந்து நிறீங்க. லாஸ்ட் டைமே சூர்யா டைலாக் எடுத்து யூஸ் பண்ணீங்க, இப்ப சூர்யா பட டைட்டில் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறீங்க. வேண்டாம், விஜய் பத்தி பேசுவோம். நான் திருப்பி சொல்றேன், இங்க இருந்து போனவனுங்க தனியா போய் அங்க ஒரு ஆள் நின்னா நாய் சீண்டாது. புரியுது? அதனால கூட விஜயவா
கூட வந்தவங்கள சொல்றேங்க. ஓ அவங்கள சொன்னீங்களா? விஜய சொன்னீங்களா? அதனால தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டுக்கினாரோ அப்படின்னு நினைச்சு. புரியுதுங்களா? விஜய்க்காக மட்டுமே தான் இந்த இது நடந்தது. அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்குங்க. விஜயோட அந்த மாச நீங்க பார்த்து மிரண்டு போயிருப்பீங்க. அந்த பயத்துல இப்படியெல்லாம் கண்ணா புண்ணான்னு உளறி கேள்வி கேட்காதீங்க. நேர்மையா நெஞ்சுக்கு நீதியா கேள்வியை கேளுங்க. ஆல்ரெடி நெஞ்சுக்கு நீதினு ஒன்று வந்துருச்சு. நீங்க அவங்க ரூட்ல கிராஸ் பண்றீங்க அடிக்கடி. உங்களுக்கு தனியாக ட்ராக் போட்டு குத்த வச்சு மலேசியா பக்கம் போகணும். திருப்பி எதுக்கு நீங்க தமிழ்நாடு பக்கம் வரீங்க? நெஞ்சுக்கு நீதினு எடுத்துட்டு. ஏங்க விடுங்க. என்ன கேள்வியோ அதை கேளுங்க. என்னங்க கேட்க போறீங்க? சரி, மலேசியாவில் நடந்தது உங்களுக்கு என்ன தெரியணும்? இதுக்கு மேல என்ன தெரியணும்? கொடி எடுத்துட்டு வரக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதுதான் புரியுதுங்களா? ஆனா கொடி எடுத்துட்டு போறதுனால எங்க ஆளுங்க வந்து மொபைல்ல லைட்டிங் காட்டுறது மாதிரி அந்த கட்சியோட கொடியில சிகப்பி மஞ்சளி மிக்ஸ் பண்ணி காட்டினான்ல, மறைமுகமா கெத்த பாத்தீங்கல்ல, மாச பாத்தீங்கல்ல, எப்படி இருந்தது? சூப்பரா இருந்தது. இன்னொன்னு நல்லா இருந்தது. அவன் கட்சி கொடி எடுத்துன்னு வந்தாலும் ஒருத்தன் அவனை அடிச்சு உள்ள போட்டு கொடி எடுக்க கூடாதுன்னு சொல்றாங்க. ரூல்ஸ் போட்டாங்கன்னா பிரேக் த ரூல்ஸ் மாதிரி எல்லாத்தையும் மீறிட்டு இருக்கீங்க. என்னத்த சொல்றது உங்களை? எங்க போனாலும் இந்த தற்குறி கூட்டம் ஒண்ணு இருக்குது போல இருக்கு. திருஷ்டி பொம்மை மாதிரி. அங்க தயவு செஞ்சு மலேசிய மக்களை தற்குறின்னு பேசாதீங்க. நான் அவங்கள சொல்லல, இந்த கொடியை காட்டினாங்கல்ல அவங்கள சொல்றேன். அரசியல் பேசக்கூடாது, கட்சி கொடி எத்தனை வரக்கூடாதுன்னு சொல்லி ரூல்ஸ் போட்டா அங்கேயும் போய் நாங்க மீறுவோம், எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியறதுக்கு யாருமே இங்க தைரியம் இல்லை அப்படின்ற நிரூபிக்கிற மாதிரி தானே இருக்கு. வேணாங்க. ஒரே ஒருத்தர் செஞ்ச ஒரு தவறுக்கு ஒட்டுமொத்த மலேசிய மக்களே தப்பா பேசுறதுங்கிறது தப்பு. புரியுதுங்களா? அவங்கெல்லாம் வந்து சினிமாவை ஆர்வத்துல சினிமாவை முழுசா நேசிக்கிற மக்கள். இங்க கூட நம்ம ஊர்ல கூட ஃபிளாப் ஆன படம் அந்த ஊர்ல ஹிட் ஆகும். ஆமா, புரியுதுங்களா? ஏன் 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 அந்த ஊர்ல இருக்கிற மக்களுக்கு எல்லாம் அறிவு இல்லாம படம் பார்க்காம இல்ல, அறிவு அதிகமா இருக்கிறதுனால அந்த புரிதல் ஜாஸ்தியா இருக்குது. அதனால இங்க ஓடாத படம் கூட அங்க ஓட வச்சிருவீங்க. ஆமா, இங்க வந்து ஒரு படத்தை ஓட வைக்கிறதுக்கு ஏகப்பட்ட விஷயம் தேவைப்படுது. ஆமா, அவனுக்கு எதுவுமே தேவையில்ல. ஆமா, வந்தா உட்காந்தா படம் பார்த்தா என்ஜாய் பண்ணிட்டு போவோம், அவ்வளவுதான். புரியுதுங்களா? அப்படிப்பட்ட மக்கள் அங்க இருக்காங்க. இங்கதான் பல டைரக்டர் இருக்காங்க, ஸ்கிரிப்ட் டைரக்டர் இருக்காங்க, ஆர்ட் டைரக்டர் இருக்காங்க. எல்லாரும் அந்த மூட்லயே படம் பாக்குறாங்கல்ல. என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. சரி, இதெல்லாம் விட்டுருவோம். விஜய் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார், எனக்கு மலேசியானா ஒரு சில படம் ஞாபகம் வரும் அப்படின்னு சொன்னாரு. பில்லா ஞாபகம் வரும், குருவி ஞாபகம் வரும்னு. ஏன் ரஜினி படத்தை சொல்லவே இல்லை? கபாலி படத்தை சொல்லிருக்கலாமே, ஏன் சொல்லவே இல்லை? அது என்ன அஜித்தை மட்டும் எடுத்துக்கிறாரு? ஏங்க, அஜித்தே எங்களுக்கு எதிரியா இருந்தார். புரியுதுங்களா? அஜித்தாங்கிற ஒரு பொண்ணு நாங்க ஏன் கட்சியில சேர்த்துக்கல? ஏன் சேர்த்துக்கல? ஆமா, அதை நான் கேட்கணும்னு நினைச்சேன். இதெல்லாம் முடிச்சுட்டு கேட்கலாம் அப்படின்னு நினைச்சேன். நீங்களே வந்து அஜித்னு பேர் இருக்கிறதுனால அஜித்தா அஜித்து அஜித்தா அப்படின்னு பேர் இருந்ததுனாலயே நாங்க வேலைக்கு வச்சோம். மலேசியா மீட்டிங்க்கு முன்னால வரைக்கும் எங்க தலைவருக்கு எதிரி அஜித். மலேசியா மீட்டிங்க்கு பின்னால எங்க தலைவர் அஜித்துக்கு நண்பர். பில்லா படத்தை சொல்லுறதுனால ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. பில்லா படத்தை சம்பந்தமே இல்லாம எங்க தலைவர் அங்க பேசணுங்கிறதுக்கு காரணம் என்ன? என்ன ஒரு விஷயம் திருப்பி திருப்பி நல்லா புரிஞ்சுக்குங்க. அஜித்துக்கு கொஞ்ச நாட்களா அவர் நடிச்ச படங்கள்லாம் வந்து சரியா ஓடல. யாருக்கு? அஜித்துக்கு ஓடல, எல்லாம் அட்ரு ஃபிளாப். அஜித்துக்கா? புரியுதுங்களா? அதுவும் இல்லாம சினிமா விட்டு அவர் விலகி போய் ரேஸ்ல இருந்துட்டு இருக்காரு. இந்த சூழல்ல அவர் அப்டேட் பண்ணணும், அவருக்கான ஒரு வருமானத்தை ஏற்படுத்தி கொடுக்கணும், அவருக்கான வியாபார விருத்தியை நம்ம ஏற்படுத்தணும், அவர் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுற கூடாதுங்கிறதுக்காக ஒரு சப்போர்ட்டரா எங்க தலைவர் நின்று அவர் வார்த்தைய சொல்லி இது பண்ணுது. புரியுது? அஜித்துக்கு நீங்க ப்ரொமோஷன் பண்றீங்க, விஜய் ப்ரொமோஷன் பண்றாரு. ஹெல்ப் பண்ணாருங்க. ஹெல்ப், ப்ரொமோஷன் கூட இல்ல, ஹெல்ப். அவருக்கான பிசினஸ் எந்த சூழ்நிலையும் குறைஞ்சிடக்கூடாது. ஏன்னா அஜித் பாவம் ரொம்ப கஷ்டமா இருக்காரு, படம்லாம் ஓடவே இல்லை, ரொம்ப வறுமையில இருக்கிறாரு. அதனால உங்க தலைவர் வந்து அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. பில்லா படத்தை சொல்லி ஞாபகப்படுத்தி, அஜித் படத்தை போய் பாருங்க, இது மட்டும் நான் நடிக்க மாட்டேன், அதனால என் நண்பர் படத்தை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப ஹெல்ப் பண்றாரு. இல்ல இதானுங்க உண்மை. இதான் உண்மை. அப்புறம் எதுக்குங்க அந்த மேடையில அவர் பேரை சொல்லணும்? அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காக தான் சொன்னது. அவரு பேரை சொல்லி இவர் கைத்தட்டல் வாங்கணுங்கிறதுக்காக சொல்லல. அப்படி சொல்லல. புரியுதுங்களா?
எந்த அர்த்தத்துல பாக்குறீங்க? இல்ல கொஞ்சம் கூட கூச்ச நாசம் இல்லாம உல்டாவா சொல்றீங்களே எப்படி? என்ன உல்டாவா சொல்லிட்டான்? அஜித்தை எடுத்துக்கிறாரு. ஆ. நம்மளுக்கு வந்து சினிமாலே இருக்கணும், அரசியல்ல இருக்கணும்னா அஜித்தோட வாக்குகளும் நம்மளுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆ. இப்போ வந்து அஜித் ரசிகர்கள்லாம் எனக்கு ஓட்டு போடுங்க, நான் அஜித் எதிரி கிடையாது நண்பரு அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மேடையில போயிட்டு அஜித்தை சொல்றாரு. அதை கூட புரிஞ்சுக்க முடியாம அப்படியே உல்டாவா அஜித்துக்கு ஹெல்ப் பண்றாரு, படம் ஓடல, ரேஸுக்கு போயிட்டாரு, அதனால அவர் படம் ஓடணுன்றதுனால எங்க தலைவர் ஹெல்ப் பண்றாருன்னு சொல்றீங்களே, எந்த விதத்துல இதெல்லாம் ஒரு வாக்கு வங்கின்னு எங்களுக்கு தெரியாதா? உண்மை ஒரு விஷயங்க, ம். உண்மை தெரியாம பேசாதீங்க. ஓ. சும்மா ஏதோ பேசுறோன்னு பேசாதீங்க. ம், ம், ம். எலெக்ஷனுக்கு முன்னால அஜித் வந்து விஜய் அவர்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு அவர் பொன் வாயை திறந்து சொல்லல. அவங்க பொண்ணா? இல்ல அஜித் பொண்ணான்னு பொன் வாயான்னு சொன்னீங்க, இதுக்கே அவங்க பசங்களெல்லாம் இழுக்கிறீங்க. ஏங்க அஜித்தை வாய்ங்க, வாயை வந்து பொன் போன்ற வாய், பொன் போன்ற பொன் வார்த்தைகள் போன்ற வாய். அப்படிம்பாங்க. சரி, சரி. என்னங்க அது? அவர் வாயை திறந்து வாக்கு இவருக்கு விஜய்க்கு போடுங்கன்னு சொல்லலைன்னா ம், அப்ப நீங்க சொல்லுங்க இவர் நண்பர்னு சொன்னது பொய் அப்படின்னு. நட்புக்காக அஜித் உயிரை கூட கொடுப்பாருங்க. ம். புரியுதுங்களா? விஜய் என்ன கொடுப்பாரு நட்புக்காக? என்ன இப்படி கேக்குறீங்க? இல்ல விஜய் என்ன கொடுப்பாரு? அஜித் உயிரை கொடுப்பாரு, விஜய் என்ன கொடுப்பாரு? விஜய் எவ்வளவு கொடுத்திருக்காரு தெரியுமா? எவ்வளவு கொடுத்துருக்காரு? எவ்வளவு கொடுத்திருக்காரு தெரியுமா? அதை எவ்வளவு கொடுத்துருக்காரு? அஜித் எவ்வளவு கொடுத்திருக்காரு? அஜித் நிறைய கொடுத்துருக்காரு. அவரு படம் நடிக்கும் போது கூட ஆ. நிறைய டைரக்டருக்காக என்ன பண்ணிருக்காரு, புது புது டைரக்டர் எல்லாம் வளர்ந்து வரணுன்றதுக்காக நிறைய கொடுத்துருக்காரு. அப்படியே விஜய் என்ன கொடுத்துருக்காரு? ஏங்க அஜித் கொடுத்ததெல்லாம் சுயநலமா கொடுத்ததுங்க. சுயநலமா புரியுதுங்களா? அந்த தெருவுல இருந்தவனுக்கு ஒருத்தனுக்கு வந்து லாண்ட்ரி வண்டி வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா ம். அந்த தெருவுல இருந்தாரு, அதனால கொடுத்தாரு. எங்க தலைவன் அப்படி கிடையாது. எங்க தலைவன் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்யணுங்கிறதுக்காக தனக்கு தெரிஞ்சவனுக்கு செய்யறது வந்து தலைவர் பண்பு கிடையாது. ம். புரியுதுங்களா? நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் செய்யணுங்கிறதான் தலைமை பண்பு வகிக்க முடியும். ஓ, அப்படி. சுயநலமா இருக்கிறது அஜித், ம். பொதுநலமா இருக்கிறது விஜய். அத முதல்ல புரிஞ்சுக்கங்க. நல்லா தெரிஞ்சுப்பாங்க மக்கள், யார் சுயநலமா இருக்கா, யார் பொது நலமா இருக்கான்னு. வேணாங்க, ம். வேணாம். வேற கேள்வி கேளுங்க. இதுக்கு மேல போச்சுன்னு வச்சுக்கீங்களேன், ம். எங்க ரசிகர் இல்ல, ம். அஜித் ரசிகர்கள்ட்ட மாட்டிடாதீங்க, கொன்றுவாங்க. யார் என்னையா? அப்புறம் நீங்க பேசுன பேச்சுக்கு முகத்துல எதனா மூண்டு போங்க சார். அஜித் ரசிகர்கிட்ட கொஞ்சம் பாத்துங்க. ஏன்னா கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுனீங்க, ஏகப்பட்டது பேசியிருக்கீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கணும். ம். தலைவர் என்ன சொல்லியிருக்காரு? என்ன சொல்லிருக்காரு? அஜித் நண்பர்கள் அப்படின்னு இருக்காங்க. ம். புரியுதா? ஓட்டுக்காக நீங்க என்ன வேணா இது பண்ணீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்களா? இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்கீங்க. ஆமா. நீ எந்த ஊரு, நான் எந்த ஊரு, முகவரி தேவலன்னு அப்படியெல்லாம் போட்டு கலாய்ச்சி விட்டுட்டு இப்போ ஓட்டுக்காக நண்பர்னு சொல்லுவீங்க. ம். வேணாங்க, புரிதல் தப்பா இருக்குங்க. ரொம்ப தப்பான ஆட்களா இருக்கீங்க. யாரு? நானு. டிஎம்கே காரங்களோட சதி எந்த அளவுக்கு வேலை செய்யுதுங்கிறது பாத்தீங்களா? ம். உங்களோட தப்பா வாய் சொல்றீங்க. ரூபத்துல வேலை செய்யுது. தப்பா சொல்றீங்க. ஆ, ட்ரம்ப்போட ஆளுன்னு சொல்லணும். உங்களுக்கு தான் டிஎம்கே எதிரி இல்லைல்ல, ட்ரம்ப் தானே உங்களுக்கு எதிரி. ட்ரம்ப்போட ஆளுன்னு சொல்லணும். முதல்ல ம். இந்த ஒரு வாரத்துக்கு அப்புறம் ம். தலைவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்க பொறுத்து ம். நாங்க இங்கேயா இல்ல அமெரிக்காவுங்கிறத முடிவு பண்ற இடம் இன்னும் ஒரு வாரத்துல வரும். எனக்கு கன்ஃபார்மாக தெரியும். ஆ. 2026க்கு அப்புறம் பனையூர் தான். படமுகத்துக்கும் போக முடியாம, அரசியலுக்கும் போக முடியாம அந்த ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருக்கணும். வேணாங்க, ம். வேணாம். ம். வேற மாதிரி நீங்க ம். பேச ஆரம்பிச்சிட்டு இருக்கீங்க. ம். வெற்றி கண்ணுக்கு முன்னால் தெரியும். எங்களோட திட்டங்கள்லாம் இன்னும் சொல்லவே இல்லை. ம். சொல்ல ஆரம்பிச்சோம்னா அத்தனை ஓட்டு எங்களுக்கு தான். ம். புரியுதுங்களா? ஓட்டையா? ஓட்டுங்கிற ஓட்டையா? ஓ, ஓட்டா? ஆ, ம். என்னங்க என்ன இல்ல பேசி அத்தனை பேசுறீங்க? ஓட்டையும் எங்களுக்கு தான். இந்த மாதிரி நானும் பெருசா ஓட்டை கொடுக்க போறாங்க போல இருக்குன்னு நினைச்சேன் நான். என்னங்க? ம். ஹலோ, நான் தெளிவா தானே பேசுறேன். தெளிவாக தான் சார் பேசுறீங்க. ஆ. தெளிவாக தான் இருக்கீங்க. ஆ. அப்புறம் என்ன ஏதோ தெரியாத வார்த்தை ஏன்னா சொன்னது உள்ள மாதிரி? வரும்போது செக் பண்ணிட்டு தான் அனுப்பணும். ஹேங் ஓவரில் இருக்கீங்களா? நான் தெளிவாக தான் இருக்கீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேசுங்க. வேணாங்க, ம். வேற கேள்வியை கேளுங்க. ம். சரி, ஓகே, வேற கேள்வி கேட்குறேன். அடுத்தது ஜனநாயகன் படத்தோட டைரக்டர் ஒருத்தர் பேசினார். என்ன பேசினாரு? ஜனநாயகன் பட ரீமேக்கா, பார்ட் 2 வருதா, அப்படி வருதா, அப்படி வருதா, நிறைய பேச்செல்லாம் பேசுனாங்க. அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, இதில் எல்லாமே இருக்கு. பாட்டு வேணுமா பாட்டு இருக்கு, சாங்கு வேணுமா சாங் இருக்கு. எனக்கு பழசு ஞாபகம் போச்சு. என்ன பழசு ஞாபகம்? வாரிசு படத்துல சாங் இருக்கா, சாங் இருக்கு, மியூசிக் இருக்கா, மியூசிக் இருக்கு, டான்ஸ் இருக்கா, டான்ஸ் இருக்கு. ஒரு ப்ரொடியூசர் சொன்னாரு பாருங்க,
அது ஞாபகம் போயிடுச்சு. அந்த மாதிரி போயிடுச்சு. சரி, அது மாதிரி தானா இவங்க வந்து ஜனநாயகன் வந்து பராசக்திக்கு வார்னிங் கொடுக்குறாங்களோ? ஏங்க நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க. ம் பராசக்தி அப்படிங்கிறது ஹிட் ம் அப்படிங்கிறது ஒத்துக்கிறீங்க. சிவகார்த்திகேயன் பராசக்தி இட்டுன்னு இப்பயே ஒத்துக்கிறீங்க. நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும். ம் கலைஞரோட பராசக்தி மட்டும்தான் ஹிட். ம் மத்த எந்த பராசக்தி வந்தாலும் ம் அது பார்க்காத சக்தி ஆயிரும். ம். அது அட்ரு ஃப்ளாப். புரியுதுங்களா? கலைஞரோட பராசக்தி தவிர வேற எந்த படமும் அட்ரு ஃப்ளாப் தானே ஒழிஞ்சு அப்போ ஹிட் கிடையாது. தூய சக்தி வந்து பராசக்தி தான் அடிக்கணும்னு ஒத்துக்கிறீங்க. கலைஞர் பராசக்தி நான் கேட்குறேன். தூய சக்தியை கலைஞர் பராசக்தி அடிச்சு தூக்கிறோம். ஏங்க பழச விடுங்க. ம். புதுசா பேர் வச்சுக்கிட்டு போர்வை புத்திட்டு வர்றாங்கல்ல, ம், 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 ம். அதை பத்தி பேசுங்க. ம். புரியுதுங்களா? இப்போ ஜனநாயகத்தோட ரிலீஸ் ஆக போறது எந்த பராசக்தி? எந்த பராசக்தி? அது பராசக்தியே இல்ல, தீய சக்தி. அந்த கட்டமைப்பு எது? அந்த திமுகவோட கட்டமைப்புக்குள்ளார ம். ஒரு படத்தை உருவாக்கி ம். அந்த படத்தை எங்களுக்கு நிகரா ம். நிப்பாட்டுறோம்னு பாக்குறாங்க. அப்ப ஏன் பயப்படுறீங்க? பயப்படுறோமா? அவங்க பயந்துகிட்டு தேட்டர்லாம் கொடுக்கறதுக்கு மூடாம அப்படியே திணறாங்க. இல்லையே, அவங்க பராசக்தி வந்து ஒரு புதுசா வந்து ஒரு எக்ஸிபிஷன்லாம் நடத்தி ஒரு ப்ரொமோஷன் தர்றாங்கன்னா, நான் மலேசியால இந்த மாதிரி ஒரு ப்ரொமோஷன் தர்றேன்னு சொல்லிட்டு ஏடிக்கு போட்டியா தானே பண்ற மாதிரி இருக்கு. ஏட்டிக்கு போட்டி இல்லைங்க. ம். நல்லா ஒன்று தெரிஞ்சுக்குங்க. அதே ஃபங்க்ஷனு மலேசியாவில் நடத்தின ஃபங்க்ஷனை இங்க நடத்த விடுவானுங்களா? ம். ஒரு நேடு ஸ்டேடியத்துல இது கொடுப்பானுங்களா? ஏன் இதுக்கு முன்னாடி ஒரு பண்ணது இல்லையா? பீச்சில் கொடுப்பானுங்களா? பண்ணதே கிடையாது. எங்கேயும் கொடுக்க மாட்டானுங்க. ம். எல்லாமே வந்து தடுப்பு செயல்கள் நடந்துட்டு இருக்குது. ம். அரசாங்கத்தோட நேரடி எதிரியா நினைச்சிட்டு இருக்கிற இடத்துக்கு நவுத்திட்டாங்க. ம். புரியுதுங்களா? இங்க நடத்திருந்தா கல்லா கட்டி இருக்க முடியாது உங்களால. அங்க மலேசியால நடத்துன்னு சொல்லிட்டு சூப்பரா கல்லா கட்டிக்கிறீங்க. கல்லா கட்டணமா? ஆமா, ஒரு டிக்கெட் விலையே 25,000 12,000 வித்தீங்களாமே. அவ்வளவும் கொடுத்து வந்து பாக்குறானுங்களே. அதுதான் கல்லா சூப்பரா கட்டிக்கிறீங்க. இங்க இருந்தா கட்டியிருக்க முடியாது. இங்க கல்லா கட்டி. கட்டிக்க முடியாதுன்னு இல்ல, மக்களோட காசெல்லாம் டிஎம்கே கட்சிக்காரன்ட்டு இருக்குங்க. ம். அவங்கள்ட்ட இருக்கிற காசை நம்ம எப்படி வாங்க முடியும்? நம்ம மக்களுக்கு நல்லது செய்யணுங்கன்னா இங்க வைக்க கூடாது. ம். மக்கள்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப ஃப்ரீயா நடத்த அவன் வேண்டியதானே? பஞ்ச பராதியா இங்க நடந்துகிட்டு இருக்கு. மலேசியால ஃப்ரீயா நடத்த வேண்டியதானே? மலேசியா இருக்கிறவன்ட்ட காசு இருக்குதுங்க. அந்த மக்கள்கிட்ட காசு இருக்குது. ஓ, கொள்ளையடிக்கிறதுக்கு நாங்க ஏன் போறீங்க. அங்க வச்சோம் அப்படின்னா, கொள்ளையடிக்கிறதுக்கு. கொள்ளை அடிக்கிறோமா? அங்க காசு இருக்குது, அதனால இங்க இருக்கிற மக்கள் பிச்சைக்காரனா இருக்கான், இவன் வக்கத்தவனா இருக்கான். அங்க இருக்கிறவன் எல்லாம் வச்சிருக்கான். ம். வச்சிருக்கவன்ட்ட வாங்குறது முக்கியமா, கொள்ளை அடிக்கிறங்கிறீங்க? என்ன வீடு பூந்து கொள்ளையாங்க அடிச்சோம்? இது ஒரு வகையில கொள்ளை தானே. என்ன கொள்ளை? தலைவன் ஆடி காட்டினான்ல, ஆ. அந்த ஆடி காட்டினதுக்கு எத்தனாயிரம் கொடுக்கலாம் தெரியுமா? எத்தனை ஆயிரம் கொடுக்கலாம்? ஆ, அதான் குத்தாங்க போல இருக்க. தெரியுதுல்ல? ம். அவனை சந்தோஷப்படுத்துற விஷயம் அத்தனையும் நடந்திருக்குது. அது ஒரு ஏன் இங்க மனிதனோட பண்ண மாட்டேங்கிறாரு? ஆ? அது ஏன் இங்க தமிழ்நாட்டுல பண்ண மாட்டேங்கிறாரு? இங்க வந்து அப்படியே முருன்னு வச்சுக்கிறாரு மூஞ்ச. எந்த ஒரு ஆடியோ லான்ச்லயும் சரி உருன்னு வச்சுக்கிறாரு, ஒரு குட்டி கதை சொல்றாரு, போயிட்டே இருக்கிறாரு. ஒரு டான்ஸ் ஒரு மூமெண்ட் கூட பண்ண மாட்டேங்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள்லாம் உங்களுக்கு என்ன என்ன நினைச்சிட்டீங்க? ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. ம். எங்கால அங்க போய் குரங்கு வித்த காட்டல. வேற என்ன நடத்தினாரு? ஆ, குரங்கு நீங்க வித்து என்ன தானே ஆடினாரு. அங்க போய் காட்டினா இது உழுவுது, இங்க காட்ட மாட்டேங்கிறாருங்கிறது. ம். புரியுதுங்களா? நம்ம ஊர்ல என்னைக்குமே நம்ம ராஜாவா இருக்கணும். ம். அடுத்த ஊர்ல போய் நம்ம குரங்கா கூட இருந்துட்டு வரலாம். ஓகே ஓகே. புரியுதுங்களா? எப்படி எங்க எப்படி இருக்கணுங்கிறது எங்க தலைவனுக்கு தெரியும். ம். எங்க ஆடணும், எங்க ஆடக்கூடாது, எங்க பேசணும், எங்க பேசக்கூடாதுங்கிறது எல்லாமே எங்க தலைவனுக்கு தவிர வேற எவனுக்கும் தெரியாது. ஆனா ஓவரா ஆடக்கூடாதுன்னு சொல்லிருங்க. சுத்தமாவே ஆடலையே, அப்புறம் என்ன ஓவரா ஆடக்கூடாது? இல்ல 26க்கு ரொம்ப ஆடி நிக்கிறாரு, ஆட வேணாம்னு சொல்லுங்க, அடங்கி உட்கார வச்சிட போறாங்க. வேணாங்க. ம். நான் மறுபடியும் சொல்றேன். வேற கேள்வி கேளுங்க. அது எப்படி சார்? ஒரு கேள்வி கேட்டா அதுக்கு பதில் சொல்லாம ஒரு உழப்பிட்டு அடுத்த கேள்வி போங்க அப்படின்னு ஸ்கிப் ஆகி போடுறீங்க. ஏங்க, அடுத்த கேள்வி சரி, கேளுங்க. அடுத்த கேள்வியை கேளுங்க. சரி, அதை கேட்கறேன். அடுத்த விட்டுட்டு- கேள்வி கேட்கறேன். இதுக்குன்னா ஒழுங்கா பதில் சொல்லுங்க. ஆ. விஜய் போனாரு, ஓகே. ஆ. புஷியானந்த் எதுக்கு போனாரு? அருண்ராஜ் எதுக்கு போனாரு? ராஜ்மோகன் எதுக்கு போனாரு? ஈரோடு மாவட்ட செயலர் எதுக்கு போனாரு? ஒரு கட்சி பட்டாளத்தையே கூட்டிட்டு போயிருக்கீங்களா, ஏன் எதுக்கு? ஒரு விஷயங்க, ம். நாளைக்கு கட்சியில யாரையும் நம்ம வந்து ஒரு ஈகோவா கிரியேட் பண்ணிடக்கூடாது. ம். நம்மள தலைவர் கூட்டிட்டு போகாம விட்டுட்டாரே ம். அப்படிங்கிற மனஸ்தாபம் யாருக்கும் வந்துடக்கூடாது. ஆதவர்ஜனாவும் செங்கோட்டையனை விட்டு போயிட்டீங்க. அவங்களுக்கெல்லாம் வேலை வேற வேலை இருந்ததுங்க. என்ன வேலை?
புரியுதுங்களா? அவங்களுக்கெல்லாம் வேற வேலை இருந்தது. கட்சி ஆபீஸை கழுவி விடுற வேலையா? கட்சி ஆபீஸ கழுவுற வேலையா? ம். அப்ப செங்கோட்டையன் என்ன டாய்லெட் கழுவிட்டு இருக்காருன்னு சொல்றீங்களா? யாருக்கு தெரியும்? ஆ? யாருக்கு தெரியும்? ஏங்க ஒரு பெரிய மனுஷனை ம். ஏன் என்னங்க? புஷி ஆனந்த கூட்டின்னு போறீங்க? உங்க தமிழ்நாட்டுல அரசியலுக்கு வாழ்வு தர்றது அவரு தான். அவரை போய் கூட்டின்னு போகாம அவரை கட்டி விட்டு போயிட்டீங்க. ஏங்க புஷி ஆனந்தங்கிறது எங்க தலைவருக்கு வந்து ஆல்மோஸ்ட் வந்து என்ன சொல்றது, எப்படி சொல்றது, ம். ஆளினால் அழகுராஜான்னு சொல்லுவாங்கல்ல, ஆமா. புரியுதுங்களா? ம். மேல இருந்து கீழே வரைக்குமே அவரு தாங்க. இது விஜய்க்கா? மேல இருந்து கீழே வரைக்கும் புஷி ஐயா தான் எல்லாமே. விஜய்க்கு விஜய்க்கு எதுவுமே அப்பா அம்மா மாமா பொண்டாட்டி எல்லாம் அப்பா அம்மா மாமா பொண்டாட்டி. ஒரு ஒரு வரிசையில சொல்றேன் சார். எல்லாமே அவர் தான். புஷி ஆனந்த் தான். ஏங்க முழுசா தன்னை ஒப்படைச்சு பாத்துக்கிறவருங்க. ஓ, அத முதல்ல நல்லா தெரிஞ்சு. புஷி ஆனந்த் குடும்பத்துல அவங்க ஒய்ஃப்ல கேட்க மாட்டாங்களா? விஜயே கட்டி அழுதுறீங்க, ஏன் இந்த பக்கம் மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க மாட்டாங்களா? நேர்ந்து விட்டாங்களோ புஷி ஆனந்த் குடும்பத்துல விஜய்க்கு? ஏங்க ஒரு விஷயங்க, ம். வாழ்க்கையில எல்லா மனிதர்களுக்குமே எல்லாம் கிடைச்சிடாது. ம். நான்லாம் வந்து விஜய் கூடவே இருக்க முடியாதா அப்படின்னு தவம் கிடக்குறேன். அந்த வாய்ப்புங்கிறது ஐயாவுக்கு தான் கிடைச்சிருக்கு. ம். புரியுதுங்களா? எத்தனையோ குடும்ப பெண்கள் ஏங்கி தவிக்கிறாங்க தெரியுதா? எதுக்கு? மலேசியாவுல கூட ஒரு பொண்ணு கத்துனாங்கல்ல, தளபதி உங்க கூட இருக்க முடியலே தளபதி. தலைவிதி. இது மாதிரிலாம் கேக்குறது எங்க தலைவிதி. தலைவிதியா? சரி விடுங்க. ஜனநாயகன் மேட்டர்ல உங்களுக்கு வேற என்ன தெரிஞ்சுக்கணும்? நிறைய தெரிஞ்சுக்கணும். அதுல குறிப்பா இவரு ஆடியோ லான்ச் அப்படின்னால ஒரு குட்டி கதை ஒண்ணு சொல்லுவாரு. ஆனா அதே மாதிரி குட்டி கதைன்னு ஒண்ணு சொன்னாரு. கொடையை பத்தி பேசினாரு. 100 ரூபாய் கொடை. இத பத்தி பேசி இது பண்றாரு. அதான் முன்னாடியே சொல்லிட்டேங்க. ஒரு கொடையை வந்து ஒருத்தருக்கு நம்ம வாங்கி கொடுத்தோம்னா அந்த கொடை வந்து சுத்தி நமக்கே வரும் அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தோட கரு அதுல இருக்கா இல்லையா? அது கொடையை தான தர்மம் பண்ணிட்டு இன்னொரு 100 ரூபாய் கொடுத்து புது கொடை வாங்கிக்கிறத விட்டுட்டு இந்த திருப்பி இந்த கொடை வர்றதுக்கு இவர் வெயிட் பண்ணுவாராம். இது ஒரு கதையா? உங்க தலைவர் என்ன நன்கொடை கொடுத்துருக்காரு? பல கொடைகளை பத்தி பேசுறீங்களா? கொடையை பத்தி தானுங்க கேக்குறேன். நன்கொடையை பத்தி நான் கேக்குறேன். நன்கொடையை பத்தி உங்க தலைவர் என்ன கொடுத்துருக்காரு? இது வரைக்கும் கொடுத்துருப்பாரா? எதுக்கு மோனிக்காக நன்கொடை பேசுறீங்களா? புரியல. இல்ல கொடை கதையை பத்தி பேசுனாரு. உங்க தலைவர் என்ன நன்கொடை கொடுத்துருக்காரு? ஒரு விஷயங்க, இந்த உலகத்திலேயே புரியுதுங்களா, இலங்கை தமிழர்களுக்கு எத்தனையோ பேர் ஈகை செய்யறோம் அப்படின்னு இருக்கானுங்க. புரியுதுங்களா? எங்க தலைவன் அந்த காலகட்டத்திலேயே 501 ரூபா கொடுத்துருக்கான். புரியுதுங்களா? எது 501 ரூபாய் செத்து மடிகிற காலகட்டத்திலேயே 501 ரூபா கொடுத்தது எங்க தலைவன். உங்க தலைவர் ஆமா 501 ரூபாய் கொடுத்துருக்காரு. சிலம்பரசெல்லாம் லட்ச ரூபா கொடுத்தோன்னு பெருமை பீத்திட்டு இருக்கான். ஆமா. அது இல்ல, சத்யராஜ் மேக்கப் மேன் இருக்காருல்ல, அவரு 50,000 ரூபாய் கொடுத்தாராம். மேக்கப் மேனே அவ்வளவு 50,000 ரூபாய் கொடுத்துருக்காரு. புரியுதுங்களா? உங்க தலைவர் ஒரு நடிகன்ட்ட எப்படி உட்காந்து ஒரு மேக்கப் மேனு தெரியாம சம்பாதிக்கிறான்னு. ஆனா 501 ரூபாய் கொடுத்ததே இவ்வளவு மார்த்தட்டி பேசுறீங்களே, உங்க ஆளு கொடுத்ததே பெரிய விஷயம் தான் போல இருக்குன்னு. ஏங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? கொடுக்குற மனப்பான்மைங்கிறது எல்லாருக்கும் வந்துடாதுங்க. நிறைய வாரி குத்துறாரு. எல்லாரும் என்ன வாரி கொடுக்கலங்கிறீங்க? 501 ரூபாய் வாரி குத்துக்கிறாரா? 500 ரூபாய் கொடுத்தமா ஒண்ணு கொடுக்காம சும்மா இருந்துட்டு இருந்தானுங்க எல்லாரும். புரியுதுங்களா? ஒண்ணுமே இல்லாம சும்மா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு இலங்கை தமிழருக்கு நாம அந்த நேரத்துல கொடுத்ததோட இடம் வந்து அவங்களோட இன்னைக்கு வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பணக்காரனா இருக்கிறதுக்கு காரணமே நாங்க. அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. ரொம்ப கஷ்டம் காலத்துல இருந்தாரு அந்த டைம்ல விஜய். படம் கிட்ட ஓடாம ரொம்ப வறுமையில இருந்தாரோ? எதுக்கு வறுமையில இருந்தாரு? 501 ரூபாய் கொடுத்துருக்காரு, அதுக்கு சொல்றேன். ஏங்க வறுமையில இருந்தாரா? ஒரு விஷயம், அன்னைக்கு வறுமையில சன் டிவி காரனுங்க வாழ்ந்துட்டு இருந்தானுங்க. ஒரு பொதிகை டிவி மாதிரி இருந்ததை இந்த உலகம் பூராவுக்கு கொண்டு போய் சேர்த்தது வந்து எங்க தலைவரோட படத்தை அந்த சேனல்ல போட்டதுனாலதான் அவனுங்க உலக பிறகு பெற்றானுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய பணக்காரனுங்களா இருக்கிறதுக்கு காரணமே எங்க தலைவர் போட்ட பிச்சை, அந்த வாழ்க்கையே பிச்சை. அந்த நன்றி விசுவாசம் இல்லாம இன்னைக்கு எதிர் அணியில இருந்துகிட்டு எங்களை எதிர்த்துக்கிட்டு நிக்கிறானுங்க தெரியுமா? படம் ஓடாத போது அவங்கதான் கூப்பிட்டு படம் கொடுத்ததா பேசிக்கிறாங்க. படம் ஓடாதப்ப படம் கொடுத்தாங்களா? சன் பிக்சர்ஸ்ல படம் பண்ண டீலே வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, அவங்க பெரிய நஷ்டம் ஆயிட்டாங்க. இடையில ஒரு பங்கு பிரிக்க போய் உள்நாட்டு உள் குடும்பத்துல பிரச்சனைகள்லாம் வந்து நிறைய நஷ்டமானதுனால அந்த நஷ்டத்தை ஈடுகட்டணும் அப்படிங்கிறதுக்காக அந்த டேட்டு வந்து ஏதோ போயிட்டு போகுது அப்படின்னு ஒரு தர்மம் பண்ணாரு.
அந்த தர்மத்துக்காக டேட் கொடுத்தது. ஒரு தர்மம் பார்ட் 2 போல இருக்கு. பார்ட் 1 அஜித், பார்ட் 2 வந்து சன் பிக்சர். என்ன தர்மம்? இல்ல இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அஜித் வந்து படம் நடிக்காம கார் ரேஸுக்கு போயிட்டாரு, எங்க தலைவர் பில்லா படத்தை பத்தி மலேசியால பேசினாரு. சொல்லி முடிச்ச விஷயத்த மறுபடியும் பேசிட்டு இல்ல இருக்கீங்க. அதுக்கு கனெக்ட் பண்ண சார், வேற ஒண்ணும் இல்ல. ஏங்க சன் டிவி குடும்பங்கிறது தனி, ம் அஜித்தோட வாழ்க்கைங்கிறது தனி. அதையும் இதையும் லிங்க் பண்ண எங்க தலைவர் எல்லாருக்கும் தர்மம் பண்ணியிருக்காருங்க. ஆனா உங்க ஆள் தான் தர்மம் பண்ண மாட்டாரு யாருக்குமே. எங்க ஆள் தர்மம் பண்ணியிருக்காருன்னு சொல்றேன், தர்மம் பண்ண மாட்டாரா? இல்ல இலங்கை தமிழருக்கு வந்து 500 ரூபாய் கொடுத்தாரு, அதை பத்தி சொன்னேன். எவங்க கொடுத்தான்? ம் எவன் கொடுத்தான்? ஏங்க ஒரு விஷயங்க, எப்படிதான் உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. கொடுக்கறது பெரிய மேட்டர் இல்லைங்க, அந்த மனசை பாருங்க. மனசு இருக்கணும், கொடுக்கணுங்கிற மனசு இருக்கிறப்ப இப்படி இருக்காப்லையே. எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சா எப்படி இருக்கும்? நிறைய குத்துரு பருப்பில் இருக்கு எல்லாருக்குமே. உங்க ஆளுக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல. அதெல்லாம் விட்டுருவோம் சார். எதை விட சொல்றீங்க? இல்ல இப்ப நீங்க அந்த கதைலாம் சொன்னீங்களா, அதெல்லாம் விட்டுருவோம். எது கொடைக்கும் நன்கொடைக்குங்கிற பேச்சு எடுத்தது நீங்க? ஆமா, அது கேட்டா அதுக்கு ஒழுங்கா பதில் சொல்ல மாட்டீங்க. ஏதோ சுத்தி வலிச்சு உங்க தலைவர் ஒரு குழப்பவாதி மாதிரி ஒரு கதை சொன்னா அதுக்கு மேல நீங்க ஒரு கதை சொல்லி அதை முடிக்க பாக்குறீங்க. மலேசியால போயிட்டு எல்லார்கிட்ட பேசுறாரு, அணியா வருவீங்களா தனியா வருவீங்களா அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. எப்பவுமே நீங்க வந்து என் கூட தானே இருக்கீங்க, இது கூட தெரியாதா? அதானே உண்மை. மலேசியால போய் பேசுறதுக்கான காரணம் என்ன? ஏங்க தனியா வராம அணியா வரணும்னாங்க தானுங்க, எல்லாரோடையும் சேர்ந்து பயணிக்கணுங்கிறது தானே தலைவனோட இது. அதை வந்து ஏன் அங்க என்ன எதனால? தமிழ்நாட்டுல நீங்க பேசுறீங்க, அங்க போயிட்டு அரசியல் பேசுறீங்க, எங்க போய் என்ன அரசியல் பேசணும்னு உங்களுக்கு தெரியாதா? பாண்டிச்சேரியில இது மாதிரிதான் போயிட்டு திமுக திட்டினீங்க, இன்னைக்கு போய் மலேசியாலாம் போயிட்டு அது மாதிரி பேசுறீங்க. எந்த இடத்துல என்ன பேசணும்னு கூட உங்க தலைவருக்கு தெரியும். எல்லா இடத்துலயும் கரெக்டா தான் பேசுறோம். ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், நல்லா ஒண்ணு புரிஞ்சுக்குங்க. அங்கேயும் தமிழர்கள் தான், அங்கேயும் தமிழர்கள் தான், புரியுதுங்களா? ஆனா அங்க இருக்கிறவங்க ஓட்டு போட முடியாதுல்ல. ஏங்க அதைத்தாங்க தப்புன்னு சொல்றேன். இங்க இருக்கிற நார்த் இந்தியாவில் இருக்கிறவனுங்களை இங்க கூட்டிட்டு வந்து ஒரு இந்திக்காரனுக்கு ஓட்டு உரிமையை நீங்க கிரியேட் பண்ணி ஒரு சட்டத்தை ரெடி பண்றீங்கல்ல, அது மாதிரி மலேசியாவில் இருக்கிற ஒரு தமிழனுக்கு இங்க சட்டத்தை ரெடி பண்ணி ஒரு மலேசியாவில் இருக்க வந்து ஓட்டு போட்டு போடான்னா போட்டு போறான். அவனுக்கு ஒரு ஓட்டு கொடுக்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன்னா உங்களோட செயல் திட்டம் வந்து ரொம்ப தப்பு. எல்லாம் வந்து நாங்க தோக்கணுங்கிறதுக்காக எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கீங்க. இது சாத்தியமே இல்லாததெல்லாம் இதெல்லாம் ஒரு செயல் திட்டமா? இது எப்படி சார் முடியும்? சரி, நீங்க சொல்ற மாதிரியே நார்த் இந்தியன்ஸுக்கு இங்க ஓட்டு கொடுக்கணும், அவங்கள இந்தியர்கள், பிரஜை, இந்திய பிரஜை, அதனால ஓட்டு கொடுப்பாங்க. மலேசியால இருக்கிறவங்களுக்கு எப்படி சார் இங்க ஓட்டு உரிமை கிடைக்கும்? இந்திய பிரஜை சொல்றீங்கல்ல, இங்க இருக்கிற ஒரு தமிழனுக்கு குஜராத்ல போய் இருக்கிறவனுக்கு ஓட்டு கொடுப்பாங்களா? இங்க இருக்கிற இந்திக்காரங்க யார் ஓட்டு கொடுத்தா? யாரும் ஓட்டு கொடுக்கலையே. ஓட்டுல லிஸ்ட் இப்ப சேர்க்கிறானுங்களங்க, அங்க இருந்து பிரிச்சு வந்து இங்க சேர்க்கறதுக்கு சேர்த்துட்டானுங்க. இந்த எஸ்ஐஆர்னு ஒண்ணு சொல்றாங்களா, சார்னு. பெரும்பாலும் சார்னாவே டேஞ்சரான விஷயம். விஜய்க்குன்னு இல்லைங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாடுக்கே மக்களுக்கே வந்து அது வந்து சார் வந்து ரொம்ப டேஞ்சருங்க. இடையில ஏன் பேரை நீக்கிட்டாங்க, தலைவர் பேர் வரைக்கும் நீக்கிட்டாங்க, அது தெரியுமா? அதுக்கப்புறம் தான் எது இல்ல பேர் நீக்கிட்டாங்கன்னு சொன்னீங்களே, சீரியஸா நீக்கிட்டு இப்ப மறுபடியும் தான் இப்ப சேர்த்திருக்காங்க. ஆமா, ஹைலி ரெக்கமெண்டேஷன் பண்ணி இது நம்ம மோடி அளவுக்கு நம்ம சொன்னதுக்கு அப்புறம் தான் அந்த இதெல்லாம் இது பண்ணானுங்க. வெரிஃபிகேஷன்லாம் என்னங்க, தளபதினு இருக்குது, இளைய தளபதினு இருக்குது அப்படின்னா அதெல்லாம் இளைய தளபதி எல்லாம் முடிஞ்சிச்சுங்க, அதெல்லாம் பழசு அப்படின்னு சொல்லி இப்ப மறுபடியும் ஜோசப் விஜய் அப்படிங்கிறதுக்கு இப்ப ஆதாரம் சப்மிட் பண்ணி எல்லாம் இதுன்னு பண்ணுச்சு. இப்ப அதே மாதிரி மலேசியால இருக்கிறவங்களுக்கு இங்க ஓட்டு உரிமை கொடுக்கணும். கண்டிப்பாங்க, கண்டிப்பா கொடுத்தே ஆகணுங்க. நம்ம தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்கானா, உலகத்துல எங்கெல்லாம் தமிழ் மக்கள் இருக்கானா அவ்வளவு பேரும் நமக்காக காத்துக்கிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? எங்க தலைவன் தான் உலகத்தை ஆட்சி செய்யணுங்கிறான். டிவிகே கட்சிங்கிறது, இந்த வெற்றி கழகங்கிறது உலகத்தை ஆட்சி செய்யணும் அத்தனை பேரும் விரும்பிக்கிட்டு இருக்கான். இந்த உலகத்தை மட்டும் தான் ஆளணுமா இல்ல வேற எதனா பிளான் இருக்கா? எங்க முதல்ல இங்க முடிச்சுட்டு அதுக்கப்புறம் செவ்வாய் கிரகத்துல இறங்குறங்க. தனியால போய் எங்கால நிக்கிறான். ஆளே இல்லாத இடத்துல எப்படி நீங்க தனியா போய் ஆட்சி செய்வீங்க? ஆளே இல்லாத ஏங்க செவ்வாய் கிரகத்துல ஆளே இல்லையே. ஆள் இல்லாத இடத்துல ஆளா போய் நிக்கிறதாங்க எங்க தலைவன். ஆளே இல்லாத கூட்டத்துல நீங்க போய் நின்று நீங்களே ஆட்சி செஞ்சுப்பீங்க. ஏங்க உங்களுக்கு இலான் மஸ்கோட டீல்லாம் தெரியுமா? தெரியாது, சொல்லுங்க கேட்போம். புரியுதுங்களா? இங்க இந்தியாவில் ஒரு என்ன சொல்றது, கீழ் மட்டத்தில் இருக்கிறவங்க ஒரு கொஞ்சம் கூட அறிவுங்கிறது கிடையாது. இலான் மஸ்க்ங்கிறது யாரும் முதல்ல தெரிஞ்சுக்கங்க. யாரு என்ன, அவர் வந்து வேற்று கிரகத்துக்கெல்லாம் ராக்கெட்டு விட்டு சேட்டலைட்லாம் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட எங்க தலைவன் விஜய் உட்காந்து ஒரு டீல் பேசி, புரியுதுங்களா,
வேற்று கிரகோட தொடர்புல எல்லாம் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். எங்களுக்குன்னு எங்க கட்சிக்குன்னு தனிப்பட்ட ஒரு சேட்டலைட்டு கொடுக்க போறாரு வர 26க்குள்ளார. ஆமா, அடுத்த வருஷம் அப்படிங்கிறதுக்குள்ள எங்களுக்கு தனிப்பட்ட முறையில ஒரு சேட்டலைட்டே இருக்குது. நான் வேணா ஒரு ஐடியா சொல்லுவா. நீங்க செவ்வாய் கிரகத்துக்கு போனாலும் அங்கேயே திமுக வந்துடும், ஓகேங்களா? இல்ல நீங்க வேற கிரகத்துக்கு போனாலும் அங்கேயே திமுக வந்துடும். பெசாத சூரியனுக்கு போயிருங்களேன், யாரும் நெருங்க முடியாது, சுட்டு எரிச்சிருவாங்க எல்லாரும். சும்மா சூரியனாவே டென்ஷனுங்க, புரியுதுங்களா? அது தேவையில்லாதது. அடுத்தவனோட கட்சியும் அடுத்தவனோட சின்னத்தை எடுத்து வாழ்றது எங்க வாழ்க்கை கிடையாது. இல்ல நான் சூரிய கிரகத்தை சொன்னேன். சூரிய கிரகத்துல இருந்தாலும் சூரியன் உண்டு இல்லைங்க. காலையில எந்திரிச்சா சூரிய நமஸ்காரம் பண்ணக்கூடாதுங்கள தெளிவா இருக்கேன். ஏன்னா அதுல சூரியன் இருக்கு. டிஎம்கே காரன்னு சொல்லிடுவான். சூரிய நமஸ்காரம் பண்ணி நம்ம இது கும்பிடுறோம் அப்படின்னா எங்க தலைவரை நேசிக்காம தாவேக்காவை நேசிக்காம இவன் டிஎம்கே காரனா இருக்கிறான் அப்படின்றாங்க. அதனால நான் சூரிய நமஸ்காரம் கூட பண்றது நிப்பாட்டிட்டேன், தெரியுமா? பேசாத மீட் பண்ணுங்களேன். பெருசா ஒரு தமிழக வெற்றி கடைக்கூடிய ரெடி பண்ணிடுங்க. பூமிக்கு வெளியே போயிட்டு பூமி ஃபுல்லா சுத்தி கட்டிடுங்க, சூரியன் உள்ள வராது. என்னங்க என்ன நினைச்சிட்டு பேசுறீங்க? எங்க சூரிய ஒளி வரலன்னா பூமியோட இயக்கம் நின்றோம். வெளிச்சம் படணும், சூரிய வெளிச்சம் வேணும். அதுக்குதான் நான் சொல்றேன், தமிழ்நாட்டுக்கு சூரியன் வேணும். சூரியன் வந்தாதான். அந்த சூரியன் வேற, இந்த சூரியன். நீங்க உலக பூமிக்கே சொல்றீங்களா சூரியன் வேணும்னு, நான் தமிழ்நாட்டிலேயே வேணும்னு சொல்றேன் சூரியன் வேணும்னு. என்னங்க முழுக்க முழுக்க ஒரு டிஎம்கேல உட்கார வச்சு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கீங்க. எது கூட்டணிக்குள்ள வரதுக்கு பேச்சுவார்த்தை நடத்துறோமா? கூட்டணி கூட இல்ல பேச்சுவார்த்தை நடத்தணுன்றீங்க. நாங்க அணியா வர்றோம்னா அணிலா வரீங்களா அணியா வரீங்களா? எல்லாரும் சேர்ந்து அணியா வர்றோம் தான் சொன்னோம். எங்க அணியில யாரெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சீங்கன்னா மிரண்டு போயிருவீங்க. யாரா இருக்கா? எல்லாரும் இருக்காங்க. எல்லாரும் இருக்காங்கன்னா யாராரு? எல்லாரும் இருக்காங்க. யாருமே இல்ல, அதனாலதான் எல்லாரும் இருக்க எல்லாருக்கும் சொல்லிக்கிறீங்க. எத்தனை கட்சி இருக்கு தமிழ்நாட்டுல? எத்தனை கட்சி இருக்கு? அத்தனை கட்சியும் ஒன்னா சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்றது மட்டும்தான். சீரியஸா ஸ்டாலின் வரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட். 100 டீலிங். அவரு கூடவா? அவருக்கும் நாங்க விலை பேசி வச்சிருக்கோம், எவ்வளவு கொடுப்போம் அப்படின்னு அவர் டிமாண்ட் பண்ணிட்டு இருக்காரு. புரியுதுங்களா? அந்த டிமாண்ட் இன்னைக்கு டெல்லியில பேச்சுவார்த்தை நடக்குது. அதுக்குதான் போயிருக்காங்க போல இருக்கு. ஆதவ அர்ஜுனா, புஷி ஆனந்த் எல்லாருமே சிபிஐக்கு போயிருக்காங்க போல இருக்கு. சிபிஐக்கு போயிருக்காங்க. ஏன் கட்சியோட அலுவலகம் டெல்லியில இருக்கணுங்கிறதுக்காக வீடு பார்க்கறதுக்கு போயிருக்காங்க. லீஸுக்கு வீடு பிடிக்க போயிருக்காங்க. எது டெல்லியில போயிட்டு லீஸுக்கு வீடு எடுக்கிறாங்களா? அப்புறம் வேற எதுக்கு? 41 பேர் இறந்ததுக்கு சிபிஐ வச்சு செய்யறதுக்கு வாங்கப்பா இங்க அப்படின்னு சொல்லி கூட்டு இருக்காங்க. அண்டர் டீலிங் வைக்க போறாங்களாமே பாஜக கூட. டெல்லியில ஆபீஸ் வைக்கிறதுக்காக தாவேக்காவோட கட்சி நிர்வாகம் டெல்லியிலயும் இருக்கணுங்கிறதுக்காக அந்த இதுக்கு ஒரு வீடு எல்லாம் வந்தா தங்கணும் போகிறதுக்கு வீடு லீஸ், ஆபீஸ லீஸ் பிடிக்கிறதுக்கு, வீடை லீஸ் பிடிக்கிறதுக்கு தான் போயிருக்காங்க 3 பேரும். பாஜக ஆபீஸ் பக்கத்துலயே. பாஜக ஆபீஸ் பக்கத்துல எங்க பாஜகவோட டீல் மோடி தனிப்பட்ட முறையில மலேசியா ப்ரோக்ராம்லாம் பார்த்துட்டு மிரண்டு போயிட்டு வேற வழி இல்லை, நம்ம சேர்ந்து பண்ணுவோம், எதா இருந்தாலும் நம்ம சேர்ந்து பண்ணுவோம்னு அவர் கெஞ்சிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ இவங்க போனவங்க உங்களுக்கு மேட்ரு கிடையாது, மோடி கெஞ்சிருந்துதான் மேட்ரு. மோடி கெஞ்சுற அளவுக்கு விஜய் வந்துட்டாரு. அந்த அளவுக்கு பவரில் வந்துருவீங்க போல இருக்க நீங்க கெஞ்சுறதுக்கு போல. ஏங்க புரியல, எங்க தலைவன் எப்பேற்பட்ட தலைவன் என்ன நினைச்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க? தெரியுமே எங்க தலைவன். உங்க தலைவரை பத்தி? எங்க தலைவன் நின்னா நடந்தா அப்படியே தீப்பொறி பறக்கும். பார்த்துருக்கீங்களா படத்துல எல்லாம்? படுத்தாவா? நின்னா நடந்தா தீப்பொறி பறக்கும். நம்ம படுத்தா சம்பந்தம் இல்லாம என்னங்க பேச சார்? படுத்தே விட்டார் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்தாங்கமா விழுந்தா என்ன பண்ணுவீங்க? படுத்தான்னு கேக்குறீங்க? படுத்தா எங்கால் தூங்கி கொண்டிருக்கிறார்னு அர்த்தம். எங்கால் தூங்கி கொண்டிருக்கிறார்னா இந்த உலகம் உறங்கி கொண்டிருக்குன்னு அர்த்தம். நைட்டு டைம் ஆயிடுச்சுன்னா எல்லாரும் தூங்க தான் சார் செய்வாங்க. உங்க ஆளு படுத்து இருந்தா எல்லாரும் தூங்குறாங்கன்னு அர்த்தமா? ஏன் சார் இப்படி பேசுறீங்க? எவ்வளவு சதிகாரர்கள் தெரியுமா? இந்த உலகம் உறங்கிட்டு இருக்கிறப்ப கூட நிம்மதியா தூங்க முடியாத விஷயத்த நடத்துறவனுங்க டிஎம்கே காரனுங்க. டிஎம்கேவோட சதி என்ன வேலை பார்ப்பாங்க தெரியுமா? என்ன வேலை பார்ப்பாங்க? நிம்மதியா தலைவன் தூங்கிட்டு இருக்கிறப்ப கரண்ட் கட் பண்ணி விட்டுருவாங்க. சார் தலைவன் இல்ல, இந்த நாடே தூங்கிட்டு இருக்கிறப்ப கரண்ட் கட் பண்ணி விட்டுருவாங்க. அவ்வளவு சதி வேலை. எல்லா சதியின் அப்படியே என்ன சொல்றது உருவம், மொத்த கெட்ட உருவம் டிஎம்கே. எல்லாத்துக்கும் டிஎம்கே டிஎம்கே டிஎம்கேனா உங்க கட்சிக்காரங்க வீட்டுல குழந்தை பிறந்தா கூட டிஎம்கே தான் காரணமா? சீரியஸா? அதான் உண்மை. எப்படி? அவனுக்கு தான் காரணம்.
டிஎம்கே காரன் தான் காரணம், வேற எவன் காரணம்? எப்படி சொல்றீங்க டிஎம்கே காரணம்? ஏங்க லைட்டை நிறுத்திடுறானுங்களேங்க, கரண்ட்டை கட் பண்ணிடுறாங்கல்ல. கரண்ட்டை கட் பண்றப்ப வீட்டுல இருக்கிறவன் என்ன பண்ணுவான்? வேற வேலை இல்லாம என்ன கரண்ட் போயிடுச்சு, வேற வேலை பார்க்க முடியாது, இருட்டுல பாக்குற ஒரே வேலை என்ன, அந்த வேலையை பார்க்கறான். ஜெனரேஷன் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுது. இதுக்கெல்லாம் காரணகர்த்தா யாரு? டிஎம்கே காரணம் தானே. அவனுங்க மட்டும் கரண்ட் கட் பண்ணாம இருந்தாங்கன்னா எங்க ஆளுங்க புள்ள பெத்தக்காம இருப்பாங்கல்ல. சப்பா நல்ல வேலை, நான் வேற பெயிண்ட வேற ஏதோ சொல்ல போறீங்களான்னு. வேற என்ன சொல்லணும்? அது வேணா விடுங்க, அதுக்குள்ள எதுக்கு நம்ம போய்க்கணும். இப்போ அதனால வந்து இது இந்த குழந்தை பெருக்கிறது எல்லாத்துக்கும் கூட டிஎம்கே தான் காரணம்னு சொல்ல வரீங்க. ஏங்க எப்படி யார் மேல சத்தியம் போடு? விஜய் மேல சத்தியமா சொல்றாங்க, அவனுங்க மட்டும்தான் காரணங்க, அவங்கள தவிர வேற எவனும் கிடையாதுங்க, அவங்க மட்டும்தான். புரியுதுங்களா? எல்லா கெட்ட ஆவியோட உச்ச ரூபமா அவங்க இருந்துகிட்டு செஞ்சு அவனுக்கு வந்து தலைவர் சும்மா சொல்லல, தீய சக்திங்கிறது அவர் வாயிலிருந்து வர்ற வார்த்தை வந்து சும்மா வெறுமனை சொல்லல. அவனுக்கு வந்து பயங்கரமான தீய சக்தியோட மொத்த சொரூபமே அவனுங்க தான். சரி சரி, அத முதல்ல நல்லா தெரிஞ்சுங்க. நல்லா தெரிஞ்சுது. 3 ரூபா வித்த முட்டை இப்ப 7 ரூபாய் 50 பைசா விக்குது இதே தமிழ்நாட்டுல. இதுக்கெல்லாம் யாரு காரணம்? டிஎம்கே காரணங்க. புரியுதுங்களா? எதுக்கெத்தாலும் டிஎம்கே என்ன எதுக்கெத்தாலும் டிஎம்கே நான் சொல்றேன். அதாவது முட்டையை இலவசமா போட்டு முட்டைய டிமாண்ட் இதை கொடுத்து பள்ளி எல்லாத்துலயும் முட்டைன்னு அந்த குழந்தைங்களுக்கு வந்து படிக்கிறப்பையும் தூங்குறப்பையும் எந்திரிக்கிறப்பையும் எப்ப பார்த்தாலும் முட்டையோட கனவுலயே இருந்து மார்க் வரைக்கும் முட்டை வாங்கிக்கிட்டு இருக்கியா? ஒரு படிக்காத சமுதாயத்தை உருவாக்கிட்டு இருக்குங்கிறது ஒரு புத்தி வேணா? எதுக்கு முட்டை கொடுக்கணும், எங்க முட்டை கொடுக்க கூடாதுன்னு தெரியவேணா? நார்மலா இருக்கிறவனுக்கு 7 ரூபா 50 பைசா கொடுத்து ஒருத்த முட்டை வாங்க முடியுதாப்ப? கொஞ்சமாவது எப்படி இதெல்லாம் சொல்லி புரிய வைக்கிறது? இதெல்லாம் யார் மாத்த முடியும்? எவன் மாத்த முடியும்? எந்த தலைவனால உருவாக்க முடியும்? இதெல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கேங்கிற மாத்தி இவனுங்களே ஆண்டுகிட்டு இருந்தா இது மாதிரிதான் புரிதல் இருக்குமா? மக்களோட மனசு இருக்கிற விஷயத்தை புரிஞ்சுக்க வேணாம். முட்டை, ஒரு முட்டையிலே இவ்வளவு அரசியல் பின்னணி இருக்குது. புரியுதுங்களா? பாட்டிலுக்கு 10 ரூபாய் எடுக்கிறானுங்க இல்ல, முட்டைக்கு 10 பைசா எடுக்கிறானுங்க. ஒரு முட்டைக்கு 10 பைசா எடுக்கிறானுங்கன்னா எத்தனை கோடி முட்டை நடக்குது? அதாவது ஸ்கூல்ல வந்து ஃப்ரீயா முட்டை கொடுக்க கூடாதுன்றீங்க, பிள்ளைங்களாம் வந்து சத்தா இருக்க கூடாதுன்றீங்க. சீரியஸாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தா முட்டை போடாத கோழிகளை உருவாக்குவோம். எப்படி உருவாக்குவீங்க? சேவலாவே வளர்த்துருவீங்க, பொட்டைக்கோழி எதுவுமே இருக்காது. ஏங்க ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, கோழி தான் நமக்கு வேணும், அதை மட்டும்தான் பார்க்கணும். அது சேவலா பொட்டையான்லாம் பார்க்க கூடாது. புரியுதுங்களா? ஆனா பெண்ணாங்கிறதுலாம் தேவையில்லை. புரியுதுங்களா? ஓட்டு தான் வேணும். அந்த ஓட்டு வந்து பொம்பளை ஓட்டு போடுறாங்களா ஆம்பளை ஓட்டு போடுறாங்களான்னு யோசிக்க கூடாது. ஓட்டு நமக்கு வருதா அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். முட்டை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். அதை பத்தி பேசிட்டு இருக்கேன். நீங்க ஆம்பளை பொம்பளை வேறுபாடு பாக்குறீங்க. முட்டை இருக்கக்கூடாது, அவ்வளவுதான். முட்டை இல்லாத சமுதாயம் அப்படிங்கிறது மாதிரி ஒரு கட்டமைப்பை நடத்திடணும். எங்க முட்டைனால எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறது தெரியுமா? என்ன பிரச்சனை? முட்டைனால கேஸ் ட்ரபிள் உருவாகுங்க. முதல் பிரச்சனையே முட்டைனால கேஸ் ட்ரபிள் உருவாகும். அந்த கேஸ் மனிதன்கிட்ட வந்து சாப்பிட்ற உணவுல கேஸா வர்றப்ப என்ன சொல்றது, அங்கங்க கிளாஸ் ரூம் ஆபீஸ்ன்னு உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கிறப்ப எவ்வளவு நாத்தங்கள் வரும் தெரியுமா? அதெல்லாம் ஏங்க ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அதாவது மீடியா ஒர்க்கு, கேமரா, பரவாயில்ல சொல்லுங்க. இல்லைங்க, உலகத்திலே வேற யாருகிட்டையும் இல்லாத ஒரு இது வந்து எங்க தலைவர் விஜய்கிட்ட மட்டும்தான் இருக்குது. இது ரகசியமா? சிதம்பரம் ரகசியமோ? ஏங்க இல்லைங்க ஒரு நிமிஷம். அடிச்சிட போறீங்க. ஏங்க நான் சொல்றத கேளுங்க. எதுக்குங்க உங்களை எதுக்குங்க நான் அடி? சரி சொல்லுங்க. பக்கத்துல வந்து என்ன எதுக்காக போய் நான் ரகசியம் சொல்றது? ரகசியமா சொல்லுங்க. சொல்லுங்க. அதாவது எங்க தலைமை குசு போட்ட நாராது தெரியுமா? பயங்கரமா இருக்கு, செம்ம மாற்றா இருக்கு. எப்படி சார் இது எப்படி சாத்தியம்? ஏங்க இந்த ரகசியம் வெளியில பெரும்பாலும் யாருக்குமே தெரியாது. அதுதான் எப்படி அதால முடியும் எனக்கு புரியலையே. கடவுளா பிறந்தவங்களுக்கு மட்டும்தான் இந்த வரம் இருக்கான். ஓ, அப்போ கடவுளா பிறந்திருக்கிறாரோ? சை, இந்த மேட்ரு யோசிச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி அருவருப்பா இருக்கு. நம்ம இந்த முட்டை மேட்ரே விட்டுருவோம், வேற மேட்ருக்கு போயிடுவோம். இது வேண்டாம், நம்ம வேற கொஸ்டின் போயிடுவோம். என்னங்க ஒரு யாருக்குமே தெரியாத உலக ரகசியத்தை சொன்னோம்னா கூட அதை விட்டுருவோம் சார். வேணாம் சார், அது வேற ஞாபகப்படுத்தாதீங்க சார். நம்ம அடுத்த மேட்ருக்கு போயிடுவோம். விஜயகாந்தோட நினைவு நாளுக்கு ஏன் விஜய் வரவே இல்லை? போய் மலேசியாவுக்கு போயிட்டாரு.
வளர்த்து விட்டு மறந்துட்டீங்களே. ஏங்க புரியல, என்ன கேள்வி கேக்குறீங்க? என்ன வளர்த்து விட்டாருங்கிறீங்க? ஆமா, என்ன வளர்த்து செந்தூர விட்டாரு? பூவேலெல்லாம் விஜயகாந்த் விஜய் கூட நடிச்சலன்னா விஜய் இவ்வளவு ஃப்ரேம் ஆயிருப்பாரா? ஏங்க உண்மை தெரிஞ்சதை பேசுங்க. ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்குங்க. அந்த என்ன சொல்றது, அந்த படம் இருக்குல்ல, அந்த படத்துல வந்து அதுக்கு முன்னால வரைக்கும் வாய்ப்பு இல்லாம ஃபீல்ட் அவுட் ஆகி கிடந்தாரு விஜயகாந்த். யாரு? விஜயகாந்த் வந்து ஃபீல்ட் அவுட் ஆகி இருந்தாருங்க. அவருக்கு ஒரு ரீ என்ட்ரி எங்க தலைவன் படத்துல ஒரு யங்ஸ்டரோட, இன்னைக்கு இருக்கிற காலகட்டங்கள்ல ஒரு யங்ஸ்டரோட சேர்ந்து நடிச்சாதான் நம்ம ரீ என்ட்ரி கிடைக்குங்கிறதுக்காக அந்த படத்துல அவரு எங்க தலைவன் கொடுத்த, என்ன சொல்றது, எங்க தலைவன் அவருக்கு கொடுத்த ஒரு வாழ்க்கைங்க. ஆமா, யாரு யாருக்கு நன்றி சொல்லணும், யாரு யாருக்கு இது பண்ணும், இது புரிதலே கொஞ்சம் கூட புரிதல், தப்பா புரிதல், ரொம்ப தப்பான புரிதல் வச்சிருக்கீங்க சார். நானு நாட்டு மக்கள் எல்லாருமே விஜய தவறாதான் புரிஞ்சுட்டு இருக்கோம். நீங்க எல்லாம் கரெக்டா இருக்கீங்க. உங்க தலைவர் விஜய் வந்து அஜித்துக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, சன் பிக்சருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு, இப்ப விஜயகாந்த் கூட ரீஎன்ட்ரி மூலமா அவருக்கு வாழ்க்கை கொடுத்திருக்காரு. அவ்வளவு பெரிய மனுஷன் விஜய். நன்றி மறந்த கம்யூனிட்டிங்களா இருக்கிறதுனால தான் அவ்வளோ கோவம். இந்த நாட்டு மக்களும் எந்த அளவுக்கு ஒரு தவறான புரிதலுக்குள்ள உங்களை மாதிரி தாங்க எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டு ஒரு நன்றி கிட்ட விசுவாசம் இல்லாத ஒரு மக்களா இருக்கிறது எந்த அளவுக்கு நிலைப்பாடுகள் ரொம்ப தப்பா இருக்குதுங்க. சரிங்க சார், இதை விட்டுருவோம் சார், விஜயகாந்த் மட்டும் விட்டுருவோம். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி போச்சு. அந்த டைம் வந்து ஒடிசால சத்தீஸ்கர்லாம் இந்த தேவாலயங்கள்லாம் அடிச்சு நொறுக்குனாங்க இந்து அமைப்பினர். ஆனா விஜய் அது குறித்து கொஞ்சம் கூட ஒரு குறைஞ்சபட்ச அறிக்கை கூட விட முடியல. ஜனநாயகத்துல போட்டு அவ்வளோ சந்தோஷமா ஆடுறாரு, பாடுறாரு, எல்லாமே செய்யறாரு. கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சின்னு ஒன்று நடத்துனீங்களே, ஏங்க கொஞ்சமாவது இருக்கேன். கிறிஸ்துமஸ் நிகழ்ச்சி நடத்துதான், அது எப்போ நடத்தணும்? அப்பயே எல்லாத்தையும் கிறிஸ்டியனுக்கான விஷயத்துக்கெல்லாம் எல்லாம் சொல்லி முடிச்சிட்டோம்ல. அதுக்கப்புறம் நம்ம எங்க போனோம்? மலேசியா போனோம்ல. மலேசியாவில் போய் இருக்கிறப்ப ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நம்ம எந்த ஊர்ல இருக்கோமோ அந்த ஊருக்கு தகுந்ததோட மனோநிலையில தான் நம்ம இருக்கிறோம். முதல்ல ரோமில் இருக்கும்போது ரோமனாக இருங்கிறது சும்மா சொல்லி வைக்கல. மலேசியாவுக்கு போனோம்னு மலேசியாவோட இருந்தா தான் இருக்கணும். நம்ம ஒழிஞ்சு அதை பத்தி அங்க இருக்கிறப்ப இதை பத்தி இங்க பத்தி எதுக்குங்க யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? எதுக்கு யோசிக்கணும்? வேணாம், யோசிக்க தேவையில்லாத டென்ஷனுங்க. நாட்டு மக்களும் நாசமா போட்டோம், எதுக்கு யோசிக்கணும்? எனக்கு ஜனநாயகன் பட விழா தான் ரொம்ப முக்கியம். எங்க நாட்டு மக்களும் இல்லைங்க, ஒரு சாரர் எவ்வளவோ நாட்டு மக்கள் இருந்தாலும் ஒரு சின்ன குழுக்கள் வந்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. பிரச்சனைங்கிறது எல்லா இடத்துலயும் இருக்கும். அதெல்லாம் நம்ம பார்த்து சால்வ் பண்ணிட்டு இருக்கணும்னா கட்சி நடத்த முடியாது, அரசியல் பண்ண முடியாது. ஆமா ஆமா, உங்களுக்கு வந்து உங்க கட்சி நிர்வாகிகள் செத்து போனாலும் கவலை கிடையாது. அதே போல நாட்டுல அந்த மதத்தை வச்சு ஒரு கும்பல் தாக்குனாலும் பிரச்சனை கிடையாது. வளர்த்து விட்டவங்களுக்கு மரியாதை செலுத்தினாலும் பிரச்சனை கிடையாது. இங்க யாரு எங்க எது போனாலும் பிரச்சனை கிடையாது. எனக்கு ஜனநாயகம் தான் முக்கியம். போயிட்டு வந்தாரு. தப்பா நீங்க புரிதல் இருக்குங்க. 2 பேர் சண்டை போடுறான்னு சொல்லி நம்ம பஞ்சாயத்துல போய் நின்னு வச்சுங்களேன், நம்ம தலை உடையும். புரியுதுங்களா? ஏன் நம்மளோட புரிதல், நம்ம நாட்டு மக்கள் அந்த அளவுக்கு அறிவாளியா இருக்கானுங்க. அவனுங்க 2 பேரும் சேர்ந்து நம்மள அடிப்பானுங்க. புரியுதுங்களா? ஏன் போகலங்கிறது ரீசன் தெரியுதா? இந்த கம்யூனிட்டிகள் எல்லாம் சண்டை போட விட்டு வேடிக்கை பார்த்து கடைசியில எவன் ஜெயிக்கிறானோ அவன் கூட தான் நம்ம இருக்கணும். அதை விட்டு சண்டையை விளக்குறோம்னு சொல்லி உள்ளார போனோம்னா நம்மளதான் காலி பண்ணுவான். இன்னைக்கு ஒட்டு மொத்தமா சேர்ந்து அடிக்கிறாங்களா உங்களை? எங்க அடிக்கிறாங்க? ஆமா, எல்லாரும் ஏன் விஜய் குரல் கொடுக்கல, விஜய் ஏன் குரல் கொடுக்கலன்னு அடிக்கிறாங்களா எல்லாருமே. அதெல்லாம் எங்க தலைவன் தெளிவா பதில் சொல்லுவாரு. ஆமா, காரணம் தேடிட்டு அலையாதீங்க. நீங்க எல்லாம் தப்பான காரணம் தேடிட்டு அலைகிறவங்க. நல்ல சரியான காரணம் எங்க தலைவன் சொல்லுவாப்புல. ஆமா, அது சொல்லுவாரு, நல்லா பார்ப்போம். வேற கேள்வி கேளுங்க. எதனா ஒரு கேள்வி கேட்டா எதனா ஒரு பதில் சொல்லிட்டே இருக்கீங்க. அதாவது ஒரு மனுஷன், ஒரு தலைவன் நல்லா இருக்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்களே, ஒரு தலைவன் நல்லா இருக்கணும்னா நாட்டு மக்களுக்கு எதனா ஒண்ணு செய்யணும். அது வயசு வேற ஆயிடுச்சு உங்க தலைவருக்கு. குடும்பத்தோட இருந்துகிட்டு நாட்டுக்காக சொசைட்டிக்காக எதனா ஒண்ணு செய்யணும்ல. அவருக்கு வேற வயசாயிட்டு தாண்டிட்டே போயிருக்கு, ஆல்மோஸ்ட் வந்துட்டாரு போல இருக்கு. அப்படி இருக்கும்போது எல்லாரையும் சேர்த்து வச்சு ஒரு நிமிஷம், என்ன வயசாயிடுச்சு? 52. என்ன பேசுறீங்க? 52 வயசு ஆயிடுச்சுல. 52 வயசுங்கிறது ஒரு வயசாங்க? ஆமா, வந்துட்டார்ல, பாதி வந்துட்டார்ல சார். என்ன இருக்கிற நாட்கள் நார்மலான மனுஷனுக்கு 100 வயசு வாழ்றான்னா அதுல தாங்க பாதி. எங்க தலைவன் வந்து 100 வயசு வாழ்றவங்க கிடையாது, 200 வருஷத்துக்கு அப்புறமும் வாழ போற மனுஷன் தான் எங்க தலைவர். ஓ, அப்படியெல்லாம் வருகுதா உங்களுக்கு? எப்படி இது எப்படி சாத்தியமாகும்? ஏங்க ஒரு விஷயம், சில விஷயங்கள்லாம் அவங்களால தான் பண்ணிக்க முடியும். புரியுதுங்களா? நாங்க வந்து ஆதவர்ஜுனான்னு இருக்காருல்ல, அவர் நாங்க எதுக்காக கட்சிக்குள்ளார வச்சிருக்கோம்? அப்படியே அவர் கொள்கை பரப்பு செயலாளரா அப்படியே வீர தீரமா மக்கள்கிட்ட கொண்டு போய் அப்படியே பேசி கொள்கையை பரப்பிட்டாருன்னா அதெல்லாம் கிடையாது. வேற எதுக்கு? புரியுதுங்களா?
ஆதவர்ஜுனா தாங்க. ஆதவர்ஜுனா செயல்பாடுகளை எப்படி சொல்றது? சொல்லுங்க, பரவாயில்ல. அதாவது ஐயோ வேணாம், நீங்க திருப்பி காது கிட்ட வந்து ஏற்கனவே சொன்னதே தாங்க முடியல, சொல்லுங்க, பரவாயில்ல. ஏங்க ஒரு உண்மையான விஷயம் தெரிஞ்சுக்குங்க. ம் திமிங்கலத்தோட பாலை குடிச்சா அதிக வருடங்கள் உயிரோட வாழலாம். ம் புரியுதுங்களா? அந்த திமிங்கலத்தோட பாலை கறந்து எடுத்துக்கிட்டு வர்றதுக்கு தான் ஆதவர்ஜுனாவை நாங்கள் வச்சிருக்கிறதே கட்சியில். ம் அவர் வந்து திமிங்கலத்தோட பாலை கறந்து எடுத்துட்டு வந்து தலைவர்கிட்ட கொடுக்கறதுனால தான் தலைவரோட ஆயுள் காலம் 200 வருடத்திற்கு மேலே இருக்கும். புரியுதுங்களா? இந்த அரசியல், இந்த தமிழக உலக அரசியல்லையே எந்த தலைவர்களும் அத்தனை வருஷங்கள் வாழ்ந்து சரித்திரம் படைக்க முடியாதுங்கிறது தெரியுமா? இவரோட காலங்கள் இப்போ வந்து நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கங்க. இந்த இத்தனை யுகத்திலையும் மார்க்கண்டேன் யாருன்னு தெரியுமா? சொல்லுங்க, கேட்டுன்னு இருக்கு. மார்க்கண்டேயன்கிறது என்றும் 16 வாழ்ந்த ஒரு மனிதன். ம் புரியுதுமா? அந்த மார்க்கண்டேயனுக்கு அப்புறம் இந்த உலகத்துல எங்க விஜய் தான் என்றும் இளமை அப்படிங்கிற இடத்துக்கு நவர்றது. முதல்ல அதை புரிஞ்சுக்குங்க. 200 வருஷம் ஒரு மனிதன், அதுக்கு மேல ஒரு மனிதன் வாழ்றான் அப்படின்னா அது மார்க்கண்டேயனே திமிங்கல பால் குடிச்சு வாழ்ந்ததுனால தான் அப்படி ஒரு இளமையா இருந்தான். அதே விஷயத்தை தான் இப்ப எங்க தலைவன் கடைபிடிச்சுக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் யார் சார் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறது? திமிங்கலம் பால் கறக்குறது அது இதெல்லாம் யார் சொல்லி கொடுக்கறது? ம் இது எல்லாருக்கும் இது சொல்லி கொடுக்குற விஷயம் கிடையாதுங்க. ம் புரியுதுங்களா? எங்க தலைவருக்கே ஐயா புசி ஐயா தான். சரி, புசி ஆனந்தா? ஏங்க ம் எங்க புசி ஐயாவோட நாலேஜ் பத்தி யாருக்குமே தெரியாது. ம் புரியுதுங்களா? அவர் ஆதி தமிழ் தெரிஞ்சவர். புரியுதுங்களா? கல்வெட்டுல எழுதியிருக்காங்கல்ல, ஆமா. கோயில்ல எல்லாம் கல்வெட்டுல எழுதியிருக்க, அதெல்லாம் நீங்க படிப்பீங்களா? நான் பார்த்ததே கிடையாது, படிச்சதும் கிடையாது. அந்த படிப்பு நாலேஜுங்கிறது ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஓ புரியுதுங்களா? இந்த இது வந்து தஞ்சாவூர் பெரிய கோயில்ல ம் பாதாள சுரங்கத்துக்குள்ளார ஒரு கல்வெட்டு. அந்த கல்வெட்டை எங்க ஐயா புசி ஐயா போய் படிச்சதுல தான் திமிங்கல பால் குடிச்சால் ம் வயது ரொம்ப அதிகமான காலங்கள், அதிகமான வருடங்கள் வாழலாங்கிற ஒரு ரகசியம் அதுல ம் தெரிஞ்சிருக்கிறது. ஓ புரியுதுங்களா? அதைத்தான் வந்து விஜய் அண்ணாட்ட, தலைவர் விஜய்கிட்ட சொன்னோனையும் ம் ஓகே அப்படின்னு. இது என்னன்னா முன்னாடியே சொல்லியிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ம் இவர் சொன்னதே இப்போ ரீசெண்டாக தான் சொல்லியிருக்காரு. கிட்டத்தட்ட அவரோட ஒரு என்ன சொல்றது, கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்னால் தான் அவருக்கு வந்து இந்த விஷயம் தெரிஞ்சு சொன்னது. இதை முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னா இன்னும் இளமையா இருந்திருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும். திமிங்கலம் பால் கறக்கிறதுக்கு எதுக்கு ஆதவர்ஜனை அனுப்புறீங்க? வேற ஆளே கிடைக்கலையா? ஏங்க என்னங்க, எங்க கட்சியிலேயே ஆஜான பகவானா இருக்கிற ஒரே மனிதன் ஆதவர்ஜுனா தான். அவர் பேசிக்கா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். அது தெரியுமா தெரியாது? அதனால திமிங்கலத்து கூட சண்டை போட்டு பால் கறந்துன்னு வந்துருவாரு. சண்டை போட்டா ம் திமிங்கலத்துக்கிட்ட பால் கறக்குறது சாதாரண விஷயம் கிடையாது. ம் புரியுதுங்களா? திமிங்கலம் ஒரு பாலூட்டி, அதோட குட்டிக்கு கொடுக்கறப்பவே அந்த குட்டி அந்த பாலை கேட்சப் பண்ணி பிடிக்கிறதே பெரிய விஷயம். அப்படி இருக்கிறப்ப எங்க தலைவன் வந்து எது, எங்க ஆதவர்ஜுனாவும் தலைவன் தான். எங்க தலைவனை வாழ வைக்கிற ஒரு தலைவன். அது முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. அப்படி ஒரு செயற்கரிய காரியம்லாம் எவனாலையும் செய்ய முடியாது. அதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க. சும்மா ஏதோ சரி, ஆதவர்ஜுனா திமிங்கலத்துல போய் பால் கறப்பாரு சொன்னீங்க. ஒருவேளை திமிங்கலத்துல இருந்து அந்த மடியில இருந்து பால் கறக்கும் போது தண்ணியில கலந்துராது? ஏங்க என்ன பைத்தியக்கார மாதிரி ஒரு கேள்வி கேட்டுட்டு யாரு? நான் பைத்தியக்காரன்? அப்புறம் நான் பைத்தியக்காரன்? இது கொஸ்டினா? பால் கறக்கிறப்ப தண்ணியில கலந்துருமான்னு கேக்குறது இது கொஸ்டினா? ஆமா சார், நான் பைத்தியக்காரன். திமிங்கலம் ஒரு பால் ஊட்டி, புரியுதுங்களா? அதுக்கு பால் வரும், அது தண்ணி எப்படி கலக்கும் என்ன, இதெல்லாம் ஒரு கொஸ்டினா? எடுக்கிறவன் நான் பைத்தியக்காரன் தான் சார், நான் பைத்தியக்காரன் தான். நீங்க பைத்தியக்காரன் கிடையாது, நீங்க தெளிவான ஆளு. இந்த திமிங்கல கதை சொன்னீங்க பாரு, சொன்னது நீங்க பைத்தியக்காரன் கிடையாது, கேட்டது நான் பைத்தியக்காரன். எது? நீங்க தான் சார் தெரியாத ஒரு உண்மையை சொன்னது நான் பைத்தியக்காரன். நீங்க தான் சார் பைத்தியக்காரன். பைத்தியக்காரத்தனமா பேசி நீங்க என்ன வந்து பேசிட்டு என்னது பைத்தியக்காரன் சும்மா ஓவரா பைத்தியக்காரங்கிற கேக்குறவன் கேனியா இருக்கு. என்ன கேக்குறவன் கேனியா இருந்தா என்ன கேக்குறாங்க? கேன மாதிரி தான் ஒரு கேள்வி கேட்டுட்டு இருக்கீங்க. வர்ற கோவத்துக்கு வேற மாதிரி ஆயிரும். வேணாம் என்ன பண்ணுங்க? கேமரால அடிச்சு உடைச்சு விட்டு போறோம். கேமரால வச்சு என்ன பண்ணும்? முக்கியம் என்ன ஏறல நீ குரு. யார் கூட்டினது? ஐயோ, ஏய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுமா? ஏய் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணுமா? போலீஸ் ஸ்டேஷனா? ஏமா 108க்கு ஃபோன் பண்ண சொன்னா 100க்கு ஃபோன் பண்ணிருக்க.